What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, welcome to Toss Up. இன்னொரு புதிய எபிசோட் நம்மளுக்காக ஸ்பெஷலா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தான் எபிசோடே பண்றோம். நம்மளுக்கு எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு? நீ என்னால பார்க்க முடியல. என்னது? நான் இருக்கேனா? நீ இருக்கடா டேய். நீ இருந்தா நான் இல்லாட்டி நான் யார் இப்ப கத்துக்கிறேன்? யாராச்சும் அழுந்தாங்க நீ வர இல்லனே. என்னோட ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஃபேன் பேஸ். எனக்கு என்ன? நீங்க கொஞ்ச நாள் அந்த கமெண்ட்ல படிச்சீங்க? ஒரு சில கமெண்ட்ல படிச்சேன். நான் இந்த வாரம் படிக்கல, போன வாரம் படிச்சேன். என்னச்சு? சோ நிறைய பேர் சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க props to the editor. இவங்க பேர் வந்து பிரிஷிகா வாசுதேவன் 6892. பிரிஷிகாவா? என்ன வர வர 4 நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பர் அடிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க போல இருக்கு. அவங்க சொன்னாங்க props to the editor. We got audio this time. தெரியுது, நீ மூடு. இது யாருக்கு கேவலமான விஷயம்னு எனக்கு அதான் எனக்கும் தெரியும் சார். ஆனா இதுல இன்னொரு கமெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜோஜோ 50,000. ஜோஜோ 50,000. ஓகே, அவங்க சொன்னாங்க கிரிஷ் MPV when he sits in the middle chair. இத பத்தி நான் பார்த்தேன். அதுக்கு கீழ ஒரு ஆள் வந்து புகழந்தி மோகன் 4518 என்ன தெரியுமா சொன்னாங்க, அது கா முருகேஷா, கிரிஷ் is the MLP. Bro, I love that comment so much. என்னோட ஃபேன்லாம் ஏன் அப்படி இருக்காங்க? என்ன மாதிரியே இருக்காங்க. ஒன்னு துப்புறதுக்கு நீ போறதுக்காக போல. என்னை பாராட்டுறாங்களா கேவலப்படுறாங்க? இல்ல நீ அவன் ஒரு வண்டின்னு காட்டிருக்கு. You are a vehicle. அவன் வண்டினா எது வேணாலும் ஓட்டுவான். யாரு நீ ஓட்டறதா? நானாங்க. என்ன செய்து புசுக்கு இப்படி சொல்லிட்டேன்? ஏய் ஒளரி உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்றேன். உன்னை காப்பாத்த நினைச்ச உண்மையா சொல்றேனா? இன்னொரு கமெண்ட் தியா, இது எனக்காண்டி வந்த கமெண்ட் நினைக்கிறேன். இனி எனக்கு என்ன பத்தி நிறைய கமெண்ட் வர மாட்டுது. முக்கசேது உங்க ரெண்டு பேர் பத்தி தான் வருது. கிழிச்சிச்சு. ஏய் இங்க பாரு, இந்த பொண்ணு in the world of girls who has crush on Chris and Poovanan, I'm here I am a fan of Jeevan's laugh. அப்ப நம்ம லாஃப்லாம் பிச்சை இல்ல அப்ப நம்மலாம் சிரிக்கிறது தேவையில்ல. இல்ல இதுல என்ன சட்டனா நான் ஒரு கேனு குமாரி சிரிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் லாஃப் உங்க ரெண்டு பேரும் முகரட்டம் நல்லா இருக்கு, ஆனா அவரோட சிரிப்பு தான் செமையா இருக்கு. ஏன் மூஞ்சி இல்லடா, சிரிப்பை மட்டும் அப்படி எடுத்து கீழ போய் பாரு, அங்க இன்னும் நிறைய கீழ தான் வச்சுட்டாங்க. இதுக்கு மேல கீழ ஓடுது பார்த்தா தான் செய்யணும். இது ஹேண்ட்ஸம் போட்டுருக்காங்க. யாரும் அது போடல. முக்காசி உனக்கு எனக்கு வந்து உங்க சிரிப்பு நல்லா இருக்கு. அப்ப என் மூஞ்சி அதெல்லாம் பத்தி எதுக்கு பேசுறீங்க? அது இருக்குங்க. எப்படி தெரியுமா? உங்க சிரிப்பு நல்லா இருக்கு, என் மூஞ்சி உங்க சிரிப்பு நல்லா இருக்கு. அந்த டாபிக் விட்டு தாண்ட மாட்டியா? ஆனா ஓகே, ஆனா ஒரு லெஜிட்டான கமெண்ட் வந்துச்சு. இது வந்து யஸ்வினி ராஜகோபால் 799 சொன்னாங்க. 799 எல்லாம் நம்பர். அது என்ன பண்ணல? அது யூசர் நேம் கரெக்டா பரல போட்டுருக்காங்க. ஓ அப்படியா? Our whole family really enjoy your show. Thank you so much for this. I have learned to enjoy the horror story rather than fearing it. Keep rocking, you guys. Sending love from Ipo. ஓ உங்க ஊரு எங்க ஏரியா உள்ள வரானே யார் வர முடியாது. வெல்கம் டு ஈப்போட அவ்வளவு பெருசா வச்சிருக்கா. And by the way, I wanted to say this to you guys. I'm sure you all achieve many more subscribers than now, but please take care of yourself too. I'm feeling anxious about you all going to a real haunted house for 20k subs. நாங்க சாவறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ கஷ்டப்படுறாங்க. இல்ல me and Poovanan have mutual feelings, I think. நானாதோ இப்பதான் சொன்னேன். எனக்கு வந்து உனக்கு மட்டும்தான் எனக்கு போன ஒரே ஃபீலிங்கா போயிட்டு இருக்கு. என்ன இல்லடா, நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, பயமா இருக்கே இந்த மாதிரி வந்து. ஏன் எங்களை பத்தில சொல்ல மாட்டியா? நம்மளாம் பயமோ உங்களெல்லாம் சேர்த்து தானே பயத்துக்கு கேரி பண்றேன். With that being said, don't forget to subscribe. நாங்க இந்த 20,000ல ஒரு உண்மையான ஹாண்டட் ஹவுஸ் போலான்னு இருக்கோம். நிறைய பேர் வந்து எந்த ஹாண்டட் ஹவுஸ் சொல்லியிருக்கேன், ஆனா நாங்க போலான்னு இருக்கோம். நாங்க ஒரு லீஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். லீஸா லிஸ்டா நான் லீஸ் எடுத்து வச்சிருக்கேன் வீட்ல. எதை பேய் விடுவாங்க. பட் நான் அந்த விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணோம். there was this guy வந்து எனக்கு டிஎம் பண்ணான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு ஆம்பளை பையன் டிஎம் பண்ணி நீ படிச்சிருக்க பையன் அண்ணன் அந்த மாதிரி தெரியும். அவன் ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூலும் காலேஜ் இப்பதான் பூந்தா போல. இது ஏன் தெரியும் பப்ளிக்கா சொல்றான், எனக்கு ஆம்பளை பையன் இதே ஒரு பொண்ணு டிஎம் எடுத்து சொல்லியிருக்கேன்.
அதுவே அந்த பொண்ணா அவன் சொல்றப்ப தான் நம்மளுக்கே தெரியும். என்ன சொன்னான்? இல்ல அது வேற. அவன் சொன்னா நான் வந்து காடி ஓட்டிக்கிட்டே அவன் வந்து நம்மளோட டாஸ்-அப் வந்து யூடியூப்ல வந்து ரேடியோல ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்னடா இல்ல அவன் என்ன சொன்னான்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. என்னது நான் அப்புறமா சொல்றேன். வேற கதை நான் தான் சொல்லிட்டேன் போதே. ஸோ பக்கத்தில் வந்து அவங்க அப்பா உட்காந்துருந்தாங்க காடியில். ஸோ அந்த ஜேர்னி வந்து ஐ திங்க் ஒரு 30 minutes ஜேர்னியில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து டாஸ்-அப் ப்ளே பண்ணிட்டு இவங்க அப்பாவும் பையனும் காரில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து டாஸ்-அப் கேட்டுட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு, காமெடி பண்ணிட்டு இருக்காரு, சிரிச்சிட்டு இருக்காரு. காடியை பார்க் பண்ணோடனே என்னத்த சொன்னாருங்க அப்பா, டே பரவாயில்ல இந்த டைமில் ராகால புது ஆர்ஜிலாம் வந்திருக்காங்க. யாரே இந்த 3 பரதேசிங்க தமிழே கொதறி வைக்கிற பரதேசிங்க தாத்தா வராரு சொல்லிட்டு நம்மள அப்போ சொல்லுங்க. இது வந்து ரேடியோல, இது வந்து யூடியூப்ல ப்ளே பண்ண இந்த பாட்காஸ்ட் 3 பேர் இப்பதான் பேய் கதை பேசுறாங்க. ஓ அப்படியா, நினைச்ச ரேடியோல பேசுறாங்க. அப்படி ரேடியோ பேசுறாங்க. வா இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது என்ன வாயில என்ன கொலை வெட்டியா? So இந்த வாரம் வந்து I just want to say we really appreciate you guys watching it. அதனால தான் நாங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்காண்டி நாங்க வந்து கமெண்ட்லாம் படிப்போம். அதனால கமெண்ட் எழுத மறந்துடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இல்லாமல் நான் இல்லை. நீங்க இல்லாம நாங்க இல்ல. ஸோ அதனால அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு vlog ஷூட் பண்ணோம். அது வரல. வரோம் அது பண்றேன்னு சொல்லி இவன் பண்ண கூத்து. ஐயோ நான் இவன்ட்ட ஒரு கேமரா கொடுத்துங்க, அது கேமரா vlogல பாத்துக்க. எனிவேஸ் இந்த வாரம் ஒரு புது எபிசோட். எஸ், நம்மளுக்கு ஒரு காலர் இருக்காங்க. ஒரு காலர் நம்மளுக்கு வந்து இஃப் யூ டோன்ட் நோ போன எபிசோட் பார்த்துருந்தேன். இந்த வாரம் வந்து ஒரு சீக்வல். ஸோ ஷார்ட்ஸ் திருப்பி இந்த எபிசோட்ல வராங்க. ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஏன்னா என்கிட்ட சொல்லவே இல்லை. வாரம் தானே சொன்னாங்க. போன வாரத்தை கூவிக்கே சொன்னீங்கடா, இந்த வாரம் அப்டேட் பண்ணல எனக்கு. ஆக்சுவலி பாட்காஸ்ட் ஹிஸ்டரியிலே சங்கருக்கு அப்புறம் நம்ம தான் சீக்குவல் எடுக்கிறோம். சங்கருக்கு அப்புறம் ஆனா சங்கர் மாதிரி படம் எடுக்க மாட்டானு இல்ல, அந்த மாதிரி இருக்காதுல. இப்படி செஞ்சாலே 6 பேக் வராது. இப்படி அவர் இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு. நீ ஒரு மாதிரியா தான் எடுத்துக்கிற கொஞ்ச நாளா. ஓகே, சோ காலர் இருக்காங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் காலர் இருக்காங்க. சோ இந்த காலர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஹலோ how are you? என்ன ப்ரோ நடு ரோட்ல நிக்கிறீங்க? ஹலோன்ட்டு ஒரு ஹார்ன் சொல்லிட்டு போகுது. நடு ரோட்ல நிக்கிறேன் ப்ரோ. அதான் என்ன ப்ரோ பேய் நான் நடு ரோட்ல வந்துட்டீங்க. Where are you from and what's your name bro? பேர் வந்து கேன்னு வெச்சுக்கோமே, முடியுமா? கேன்னு வெச்சுக்கோ. எங்களுக்கு ஒரு கே தெரியும். So சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? So I'm from Poland. I'm in the capital city Warsaw and I'm staying here. போலண்ட்ல எப்படி இருக்கு? And Poland இப்ப ஓகே இல்ல, நார்மலா தான் இருக்கு. Actually I graduated last month and I'm coming back home. Another 2 days is my flight back to Malaysia. இப்ப நான் இதெல்லாம் கேட்டேன். போலண்ட்ல உங்களுக்கு என்ன பேய் கதை நடந்துச்சு? இல்ல போலண்ட்லயே இல்ல மலேசியால? ஓகே, பிஃபோர் தட் நான் வந்து நம்ம இன்ட்ரோ듀ஸே பண்ணோம். ஓ ஆமால. இங்க யாரு இருக்கான்னு நான் வந்து முதல்ல சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து கிரிஷ் இருக்காரு. ஹலோ சொல்லுங்க சார். இல்லப்பா, நான் ஒரு ஆளா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டு இருக்கேன் யார் இருக்கான்னு. சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அங்கிட்டு போக சொல்லிச்சு. போடா, அவன் நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு படுத்துறீங்களா எப்ப பார்த்தாலும்? இல்லப்பா, இன்ட்ரோ듀ஸ். இப்போ இங்க என்னோட ரைட்ல வந்து ஜீவன் இருக்காரு. அப்புறம் நீங்க அப்படியே சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டுங்க, அவ்வளவுதான். ஓகே. நல்லா விளங்குது. நான் வந்து போனேன்னு பேசுறேன். சோ இப்போ நீங்க கதையை சொல்றீங்களா? இந்த கதையை ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். எஸ்டிடினா வரலாறு தானே. எஸ்டிடி வந்து செக்சுவலி ட்ரான்ஸ்மிட்டட் டிசீஸ் தான். சோ அதாவது என்னன்னா, இந்த போலண்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னா வந்து டூரிங் World War II டைம்ல நடந்த சில ப்ராப்ளம்ஸ் தான் ஆரம்பிச்சிச்சு அந்த ஹிஸ்டரி. ஓகே, அதாவது என்னன்னா டூரிங் World War II வந்து போலண்டுக்கு நடுவுல வந்து இருந்த நாடு வந்து ஒரு சைடு வந்து இந்த நாட்சி ஜெர்மனி, இன்னொரு சைடுல வந்து இந்த USSR சோவியட்ஸ். அவங்களோட தாக்கம் தான் வந்து போலண்ட ரொம்ப பிரச்சனையில விட்டுது. ஓகே, சோ அந்த காலகட்டத்துல வந்து இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டி இருந்தாங்களே, இந்த நாட்சி கீழே அடிபட்டு ரொம்ப லைக் அவங்களுக்கான. ஓகே. சோ அந்த டைம்ல வந்து
போலண்ட்ல வந்து நீங்க ஒரு டூரிங் த வார் டைமோட வீட்டு சைட்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் டாஸ் அந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பீங்க. False அதாவது doors, அவங்களுக்குன்னு ஒரு பங்கர்ஸ் ஓகே. அதாவது இப்ப இந்த அட்டாக்லாம் நடக்கிறப்ப அவங்க குடும்பத்தோட போய் ஒளிஞ்சி தங்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய வீடுங்க இருக்குங்க போலண்ட்ல. ஓகே. இன்னும் இருக்கா? இன்க்ளூடிங் வார்சா. இன்னும் இருக்கு. நீங்க போலண்டுக்கு வந்தீங்கன்னா வந்து நிறைய இடம் இருக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரு வந்து ஹீஸ் யுக்ரைனியன். அவர் யுக்ரைனியன்ல இருந்து போலண்டுக்கு வந்து மாறி வந்தாரு. சோ என்னன்னா இந்த டவுன் வந்து ஒரு டவுன் பேர் வந்து ப்ஷெர்மசில்னு ஒரு டவுனு. அண்ட் அது வந்து யுக்ரைன் பார்டருக்கு வந்து 11 கிலோமீட்டர்ஸ்க்கு தான். ஒரு சம்மர் ஹாலிடேக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி அவரோட ஹோம் டவுன்ல போயிட்டு லேப்பா பண்ணிட்டு லெட்ஸ் ஹேவ் அ கிரேட் டைம் சொல்லிட்டு போனோம். சோ போறப்ப வந்து அவர் வீடை சுத்தி காட்டுறப்ப வந்து அவரோட ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு 4 செவுரு இருக்கும்ல, அதுல ஒரு செவுரு வந்து கதவு அவர் சொன்னாரு தட்டிப்பாரு, ஒரு செவரா தட்டிப்பாருன்னு சொன்னாரு. 3 செவருல வந்து அது ஒரு செவரு மட்டும் அந்த மவுண்டிங் பாக்ஸ் தெரியுமா, கட்டையில செஞ்ச வால் மாதிரி, like a false wall, right? அது தட்டி பார்த்தோன்னே அந்த மவுண்டிங் பாக்ஸ் சத்தம் தான் கேட்டுச்சு, வால் சத்தம் கேட்கல. அப்ப நான் கேட்டேன் ப்ரோ வாட்ஸ் திஸ்னு. அவர் சொன்னாரு ப்ரோ இஃப் ஐ மூவ் திஸ் திங் யூ வில் ஃபைண்ட் a false door and that door is actually for room to bunker. அதாவது என்னன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்தது வந்து ஒரு 30 years agoன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தது வந்து if I'm not mistaken 2010ல அந்த மாதிரி தான் அவங்க மாறி வந்தாங்க அந்த வீட்டுக்கு. சோ அதுக்கு முன்னுக்கு வந்து அந்த வீடு வந்து ஒரு abandoned house. Okay. The property வந்து used to belong to a Jewish family. So இந்த கதை வந்து go back to the time when my friend's family moved into the house. So அவங்க அந்த வீட்டுக்கு மூவ் இன் பண்றப்ப வந்து for few weeks it was totally fine, nothing was happening, everything was normal. But time போக போக they started to hear like அழுற சத்தம், like knocking சத்தம், scratching சத்தம் all over the wall. இவங்க வந்து they are not such a believers, சரியா? So இவங்க என்ன செஞ்சாங்க, சரி I think it's a rat infested building and it's abandoned for so long, so why not we just call people and check around. So check பண்ணிதுல வந்து இந்த நார்னியா படத்துல கதவு அந்த வார்ட்ரோப் தெரியும்ல, அந்த வார்ட்ரோப்ல இருந்து அவனுங்க பார்த்தாங்க அந்த ரேட் இது செக் பண்ணவனுங்க வந்து சொன்னாங்க ஆக்சுவலி இது ஃபால்ஸ் டோர், இது ஒரு பங்கர். இந்த கவசம்பர் கம்போங்கல்ல வந்து இட்ஸ் வெரி நார்மல் இந்த மாதிரி பங்கர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் வி டிஸ்கவர்ட் அ பங்கர்னு சொன்னானுங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த பங்கர் பார்த்துட்டு மேல போய் செக் பண்ணாங்க ஏதாச்சும் ரேட் இருந்துச்சுனானே இல்லை. ஆனா அங்க பார்த்தாக்கா அங்க ஒரு ஓரத்துல ஒரு கார்னர்ல வந்து they found a debug box. What is debug box? Okay, debug box வந்து as what I know is like நம்ம ஊர்ல வந்து இந்த ஜின் அடக்கி வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க தெரியுமா? ஓகே, ஆமா. அதே மாதிரி இந்த ஜூயிஷ் கம்யூனிட்டியில வந்து அவங்க என்னன்னா அவங்களோட ancestors-ஓட ஆவியும் and ஒரு வகையான ஒரு டீமனா அந்த டீமனை வந்து சேர்த்து அடக்கி வச்சு it's called a wine wardrobe னு சொல்லுவாங்க. அந்த wardrobe வந்து initially is used to keep wine. Okay. Wine and the glasses. And இவங்க என்ன செய்வாங்க, instead of that they would write a scriptures in a monolith on a stone. அந்த ஸ்டோன்ல வந்து அவங்க ஒரு சீக்ரெட்டான ஜூயிஷ் ஹீப்ரூல எழுதி வச்சுட்டு அவங்களோட இறந்தவங்களோட பிலாங்கிங் ஏதாச்சும் ஒண்ணு வச்சுட்டு அது உள்ளுக்கு அந்த டீமனை சேர்த்து அதை சாத்தி வச்சிருவாங்க. சோ இந்த டீமன் வந்து அந்த வார்டம் அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ற மாதிரி ஃபெர்மெண்டேஷன் பிடிச்சிருக்காங்க. கிம்ச்சி ஃபெர்மெண்டேஷன் ஃபெர்மெண்டேஷன் பண்ற மாதிரி. அவன் என்ன சொல்லிருக்கா, நீ சாப்பாடு கொண்டு வர சீரியஸா அவன் இவ்வளவு சீரியஸா பேயில வந்து இன்ட்ரஸ்டிங்கா சொல்றான். இப்படிதான் கிம்ச்சியும் வைப்பாங்க. டேய் திங்கிறதே இருக்கு திணி பண்ணாரா சும்மா பசிக்குதா டேய் சரி கொஞ்சம் இதே கேள்விதான் நானும் கேட்டேன். இதே கேள்விதான் நான் எப்படி கேட்டேன்னா ப்ரோ யூ சே இட்ஸ் a wine closet, why there's more than a wine in that? அவன் சொன்னா that's their community's thing. I don't know, they used to have this kind of practice. அப்புறம் தான் அவங்க அப்பா இந்த டிபுக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்னாரு அந்த வேலை செய்யறவங்களே அந்த ரேட் இன்ஃபெஸ்டர்ஸ் அவனுங்க வந்து பார்த்துட்டோன்னே சிலுவை போட்டாங்களாம்.
என்ன சிலுவர் போட்டாங்களா? சிலுவடா bro தூய தமிழ்ல பேசினா எப்படி சொல்றீங்களா bro? போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஏன் அப்படி யோசிச்சிருக்கோம்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது? இல்ல நம்மள ஃப்ரீயா இருப்போம். ஓ சாரி ப்ரோ. Okay. தமிழ் வந்து எங்களுக்கு ஒழுங்கா வராது, அதனால இந்த மாதிரி கொண்டுட்டு சிலுவை சிலுவை ஜீசஸ் கிராஸ். I think I also said it in a wrong way. I'm No. sorry, but they did the prayers like bro. from Let me clarify this thing. You said it everything in a normal way. These flirts are நீங்க making it in the wrong way. கலாய்க்கிறீங்க. எங்களுக்கு குற்றவாளி கூண்டல நிக்கிற போறாங்க. ஆமா. நீச்சமாவே கட்டப்பட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். சரி சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு? Okay. They got scared and they said like this is not their first time coming across this kind of thing, and they said they will never touch it. And the worst part, they saw that thing was open. At this point, I mean, it's going wrong way. And the debug box was open, like it was open, so which means like something inside that has like அந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவியா டீமன் தெரியல, அது வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். அது வெளியே வந்து என்ன பண்ணுச்சு? So they say it's very dangerous and it could take away people's life. People's life. அப்புறம் So அந்த இதுபடி they say like it's better to call the church and the church will bless the box and they will either leave it there or take it, something like that. And அப்புறம் தான் வந்து my friend's father, he grew curiosity. He wants to know like how the box ended up there and what. Okay. And when he tried to investigate and all, and it was a kind of a sad story. Apparently வந்து அந்த ஊர்ல வந்து முக்காவாசியான அந்த பாப்புலேஷன் வந்து இந்த ஜூயிஷ்ல சேர்ந்த கம்யூனிட்டி தான். And when the Germans they came in, they kind of looted the whole place. They killed people and they murdered some people. And one of the family members who got murdered was also there. And when the family they were hiding it, they put on a curse. Okay. Oh, okay. If they found us and they don't know about this box, they will definitely open it. And when they open it, we curse that whoever tries to open this door, whoever tries to take our land away, they will get cursed. Oh, okay. Yeah. So அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த ஆனா தரது இது யார் தரதான்னு தெரியல. இந்த தரது வந்து what they suspect is like when they massacred the whole family in that bunker. அந்த bunker எப்படின்னா வந்து upstairs அந்த atticன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த atticல தான் வந்து what they believe they killed the whole family there. அங்க சுட்டு கொன்னுட்டாங்கன்னு ஒரு கதை. So அங்க வந்து as usual they wanted to loot something and they found this wine cellar and they kind of open it up. Okay. So அவருக்கு வந்து என்னன்னா வந்து அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்குலாம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. They were like 40 years plus 50 years plus. அந்த சர்ச் ஃபாதர் வந்து அந்த ஊர்ல இருந்த சர்ச் ஃபாதர் வந்து அதை பிளஸ் பண்ணிட்டு they try to take it. The problem is they couldn't destroy it. அவர் சொன்ன அதை டிஸ்ட்ராய் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த கான்ஜூரிங் படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, it needs a vessel. அந்த அனிமல் பாம் மேக்கிய வெசல், அதோட வெசல் தான் வந்து இந்த டிபிக் பாக்ஸ், அது வந்து வச்சுக்கணும்ட்டுட்டாங்க. So your father வந்து he started to become a believer because one time when வீட்டுல வந்து பிள்ளைங்களா இல்ல, ஏன்னா அவர் சன் அவர் டாட்டர் எல்லாம் வந்து ஏன் யூனிவர்சிட்டியில எல்லாம் ஒரே கிளாஸ்மேட்ஸ் தான். திடீர்னு ஒரு நாள் வந்து அவரு குக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து பின்னால் சத்தம் கேட்டுச்சு, இன்னும் சம்திங் ட்ராப். He went inside and he saw a figure of like a small kid dressed as like a small kid was literally marangka, like crawling up and going inside the bunker. Like it was like a apparition சொல்லுவாங்க தெரியுமா, அந்த translucent ஆன ஒரு figure. அது போனுச்சு. இவரு பார்த்து பயந்துட்டு அவரு he was very shocked and the next few days அவரு வந்து அந்த டவுன்ல இருக்காரு. and அந்த டவுனுக்கும் நம்ம கேபிட்டல் நான் தங்குற இடம் வந்து almost 6 hours difference. I mean 6 hours distance. The distance, my friend, he started to have nightmare. I couldn't describe the creature. He was literally trying to choke him, saying that don't take away our house, don't take away our house. Fact is, this guy, he's an atheist.
he literally tells me he doesn't believe in any religion. How he started to see this kind of thing. இதுல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா வந்து தூங்கிட்டு இருக்கோம். நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட தூங்கிட்டு இருந்தேன் அவரோட ரூம்ல, அந்த பங்கர் இருக்கிற ரூம்ல. எங்களுக்கு ஒன்றும் நடக்கல, ஆனா லிவிங் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு she started to hear like a knocking. She hear like whispers. The Voldemort varma. Like Yusuf. Like what she say according to her, it was like in Polish language. Hey, Voldemort la? Voldemort Polishல பேசுறாங்க. ஆமாடா, அந்த ஸ்னேக் லாங்குவேஜ் முத பேசும்போது அது முத வந்து கொஞ்சம் பேசி காமி. பேசி காமி. அது gibberish bro. அது gibberish bro. பாலிஷ்ல gibberish பேசினா அப்படிதான் இருக்கும். எந்த லாங்குவேஜ் இருக்கும்? ஓகே, சோ அவங்க தண்ணி போட்டு நீங்க பேசுறீங்கன்னா அப்படிதான் கேக்கும். இது பாலிஷ்ல பேசுற மாதிரி இல்ல, இது எதையோ பாலிஷ் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. விஸ்பர் கேட்டிங்க சொன்னீங்க தெரியுமா, அவங்க கேட்டாங்க தெரியுமா, அது வந்து அவங்க மட்டும் அந்த லிவிங் ஹால்ல இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் விளங்குச்சு. எஸ், அவங்களுக்கு மட்டும் தான் கேட்டுச்சு. அப்புறம் எங்க ரூம்ல வந்து என்ன சத்தம் கேட்டுச்சுன்னா ஸ்கிராச்சஸ் சத்தம். அந்த கபர்ட் இருந்துச்சுல அந்த ஏரியால வந்து அவர் மவுண்டிங் பாட் போட்டார்ல, all over the place we were hearing like scratching sound. அது அறுப்பு அந்த மாதிரி கொடுக்காதடா, ஸ்கிராச்சிங் தான் வேற வேற இருக்கு. ஸ்கிராச்சிங் சவுண்டா இங்க ஒரு தமிழ்ல சொன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு. சொரீர சத்தத்தாங்க, அறுப்பு சத்தம். அறுப்பு சத்தத்தோ பக்கத்துல பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்ல சொரன்ற சத்தமா இல்ல அரிக்கிற சத்தம்? சொரீர சத்தம், சொரன்ற சத்தம். சொரன்றது லைக் அந்த வால் ஸ்கிராட்ச் பண்ண ஒரு சத்தம். நகத்தை வச்சு நீங்க அந்த வால் அப்படியே ஒரு ஸ்கிராட்ச் இழுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அது சொரன்றது. நம்ம மூணு பேர்ல அவங்கள்ட்ட தான் தமிழ் ஒழுங்கா பேசுவோம். லெசன் லேர்ன் ப்ரோ. அப்புறம் அந்த சத்தம் கேட்டு நான் வந்து இந்த மிடில் ஆஃப் தி நைட் I woke up and I told like bro I hear this and அவன் literally அவன் சொன்னா just don't give a F, like it's normal and it's in the middle of the night you hear this and even if something drops or if you hear someone talking to you just ignore. பேசிக்கலி அவன் என்ன தெரியுமா சொன்னா தமிழ்ல, இல்ல இந்த மாதிரி நேரத்துல வீரம் பாத்துக்கலாம். எனக்கு என்னமோ நீங்க சொல்றதா கரெக்டா இருந்துச்சு. அவன் தூக்கத்துல சொல்ற மாதிரி, அவன் தூக்கத்துல என்னடா மூடிட்டு படுறான், இது நான் இத்தனை வருஷமா நான் பட்டிட்டு இருக்கேன், நீ இப்ப படுற மூடிட்டு படுறான் அப்படிதான் சொல்லி. இல்ல நீ இங்கிலீஷ் சொல்ற டீசல் ஆச்சு, தமிழ் சென்சூர் பண்ணி பேசுறேன். நீங்க வந்து பேர் பத்தி என்ன தெரியும் பண்ணிருப்பான், ஃப்ரெண்டு ரொம்ப நாளா இருக்காரு சும்மா இருக்க சொன்னாரு, என்ன பிரச்சனையா? அப்புறம் காலையில எஞ்சிட்டு நான் சொல்றப்ப அவர் சொன்னாரு ஆக்சுவலி என்னன்னா வந்து apparently my friend's father and the church priest they were negotiating. நீ வச்சுக்கலாம் பாக்ஸ், நான் வச்சுக்கலாம். கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ அந்த பாக்ஸ் வந்து அவங்க நவுத்துனது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சா. இட்ஸ் a biggest mistake. அந்த பாக்ஸ் நவுத்துனதுனால வந்து ஒரு உயிர் போச்சா. அப்பதான் அவரு செக் பண்ணி ஒரு உயிரே போயிருக்கும், உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள்லயே வந்து அவர் ஃபாதர், அந்த என் ஃப்ரெண்டோட ஃபாதரோட பிரதர் இறந்து போயிட்டாரு. பாக்ஸ நவுத்துனால போறோம் ஒரு ஆள் செத்துருவாங்க. Something like that. They took it away from the property, I think. That's the rule, I think. I'm not sure. Like அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு வெளியே எடுத்தோன்னே our brother-க்கு வந்து he had like a very unnatural death. In fact, the brother was a athlete. Okay. Was athlete, he was doing very well. And the way he died, like in a very like உடம்புல வந்து ஆர்கன்லாம் ஃபெயில் ஆகி அப்படியே இறந்துட்டாராம். இது சடனா நடந்துச்சு. என்னது பாக்ஸ நவுத்துற பாடுறா, அதுதான் பிக் பாஸ் எடுத்து சர்ச்ல வச்சு பிளஸ் பண்ண ஒரு 2 வாரத்துல அந்த மாதிரி நடந்துருச்சா. That's where the father started to become a believer. அவர் வீட்டுக்கு அன்னைக்கு நான் சொன்ன அந்த வீட்டுக்கு போனோட வீட்டுக்கு முத அந்த டோர் வாசல் கதவுலயே ஒரு பெரிய கிராஸ் போட்டு வச்சிருக்காரு. உள்ளுக்கு போய் பார்த்தாக்கா இன்னொரு பெரிய கிராஸ். இதெல்லாம் இந்த வெட்டிகன் டேப்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா? வெட்டிகன் போலந்து இருக்கு, வெட்டிகன் இருக்கு. இல்ல எல்லாம் டீமன் பொசஸ் திங்ஸ் எல்லாம் வெட்டிகன் தான் போகணும். எக்ஸர்சைசம் நடக்கலையா? இன்னும் அந்த ஸ்டேஜ் போல அவங்க இன்னும் அப்படி எதிர்பார்த்து nothing such thing. Actually the fact is like no such thing like exorcism or like possession அந்த மாதிரி situation எதுவுமே வரல. The only thing they felt like the presence there
and them seeing like some kind of apparitions. அப்படிதான் நான் சொல்லுவேன். They see like a small child running around, footsteps and he whispers. அதுதான். So என் friend வந்து இன்னைக்கு வரைக்கும் he's not believing that thing is really a truthful thing. They think like அவரு வந்து ஒரு லாஜிக்கலான இது வச்சாரு. அவர் சொன்னாரு ஆக்சுவலி இந்த மாதிரி பழைய வீட்டுல வந்து மோல்ட் இன்ஃபெஸ்டேஷன் நடந்தாக்கா இந்த மாதிரி மோல்ட் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிறது வந்து கேன் மெஸ் அப் அவர் பிரெயின் தட் மேக்ஸ் us think this kind of things. Yeah, that is very true. இந்த மாதிரி which is also I agree, which is true. It can cause hallucination, it can cause, but the fact is அவங்க வீடு ஃபுல்லா அவங்க ஃபாதர் வந்து டாப் டு பாட்டம் கிளீன் பண்ணி பிளஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. He did whatever ways he can to clean the house. Okay, the thing is Spiritually and physically. Yeah. And still this thing is still happening. Even the last summer அவர் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போறப்ப கூட அந்த மவுண்டிங் போர்ட்ல இதெல்லாம் சத்தம்லாம் கேட்கும். அந்த ராத்திரியில நாங்க ஏஞ்சி நான் வந்து தூங்கல. அந்த ராத்திரி வந்து I wasn't asleep and I suddenly could hear like footsteps on upstairs, like somebody like walking. அந்த atticல you can hear like a footsteps, and the fact is he has a cat, and அந்த cat வந்து அவர் சொன்னாரு ராத்திரி ஆனாக்கா கொஞ்சம் அப்படியே லைக் சத்தம் கொடுக்குமா அந்த கேட். என்ன மாதிரி சத்தம்? பயப்படுற சத்தம். அந்த லைக் லிட்டில் அந்த கேட்ஸ் எல்லாம் சம்திங் பயந்தாக்கா ஒரு மாதிரி லாங் ஒரு மாதிரி இதெல்லாம் உடம்புலாம் நெலிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சத்தம். எஸ் அப்பா செம்ம மிமிக்ரி ப்ரோ. இல்ல உங்களுக்கு தெரியாத கிறிஸ் வந்து ஒரு 2 வருஷம் பூனே வாழ்ந்தான். அவர்தான் சிரியாக்கு ட்ரெய்னிங் கொடுத்தாரு. மியாவ் மியாவ் ஐடென்டிஃபை as a cat. அது I wish to be that cat. He's a cat burglar. Cat burglar. என்ன பூனை பிடிக்கணும் நான் எது கட்டலாம். The cat burglarனா வீட்டுக்குள்ள போறது இந்த cat burglar சொல்றாங்க. cat burglar. You know when you go into a house and you jump into other people's house, they call you cat burglar. திருடன் ஸ்பெசிஃபிக்கா அந்த திருடன். நீ வீட்டு திருடனா கேட் பேக்லன்னு கூப்பிடுவாங்க. நான் படிச்சிருக்கேன், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏன்டா நான் எக்ஸாம்பிள்? நீ தான பூனை பத்தி கத்துன அப்படி. அதை நான் அப்சர்வ் பண்ணுவேன். நான் எல்லா கேரக்டரையும் அப்சர்வ் பண்ணுவேன். என்ன பூனையை கட்டு வீல கட்டு அந்த பூனை இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பாப்போம். சூத்து மட்டும் ஒரு ஆக்டரா நீ அதெல்லாம் பாக்க மெத்தட் ஆக்டர். என்ன இப்ப பூனையா நடிக்க போறியா? நடிச்ச சொல்ல 2 வருஷம். சொல்லுங்க மனு சொல்லிட்டு இருந்தீங்க. சர்டன் நைட்ல தான் அது தெரியாது. எப்பயாச்சும் திடீர்னு ஒரு நாள் வந்து திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு கார்னர் பார்த்து சத்தம் போடுமா, அப்புறம் ஓடுமா, லைக் பயந்தாக்க ஒரு மாதிரி ஓடுங்க கேட்ஸ். அந்த மாதிரி எல்லாம் ஓடுமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் அந்த வீட்டுல. சோ நான் இன்னைக்கு இருந்த நைட்ல கூட வந்து ஃபார் a while like few secondsக்கு வந்து அந்த கேட் வந்து அந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் and at that time was only me who went to visit him, and I was staying in the living room. And நான் ஏஞ்சி பார்த்தேன் அந்த பூனை வந்து லிட்டரலி அந்த கார்னர் சைட்ல வந்து அது அப்படியே நெளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கு, என்னைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டு. Okay, so you know in Poland, right? If I'm not mistaken, yeah, it's in Poland. The houses in Poland are not built in bricks, right? Are they brick houses? It depends. Like most of them are bricks, bro. Yeah, முக்காசி நேரத்துல இந்த மாதிரி வீட்ல வந்து இந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் டோர்லாம் வச்சிருந்தாங்கன்னா கீழே அந்த ஃப்ளோரிங் இருக்குல்ல, அது கடியில இருந்து மோல்டு இருக்குன்னு சன்னத்துல இருக்கும். Oh yes, because they are full season, right? Poland? Yeah, full season, like winter, summer. Yeah, so அந்த மாதிரி இடத்துல மோல் வரதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. True. And also like இந்த பில்டிங் வந்து என்னன்னா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் பேஸ்ட் பில்டிங். அதாவது வந்து they are not the first floor. அவங்களுக்கு மேல இன்னொரு ஃப்ளோர் இருக்கு. பட் என்னன்னா வந்து அவங்க ரெனோவேஷன் எல்லாம் செஞ்சு அந்த ஹவுஸ் அபேண்டன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தான் அது வந்து ஒரு ஹோல் ஹவுஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. Okay, now I get it. And மேல வந்து யாரும் தங்கல, just still as an attic தான் வச்சிருக்காங்க. And என்னன்னா அதே சேம் ஹவுஸ்ல அண்டர் கிரவுண்ட்ல பங்க் இருக்கு. அண்ட் நீங்க அந்த பில்டிங் சைட்ல போய் பாத்தீங்கன்னா ஐ லெவல்ல வந்து அதாவது கிரவுண்ட்ல இருக்கும் போதே யூ கேன் see like a gap, அதாவது கண்ணு வழியா பாக்கலாம் வெளியில என்ன நடக்குதுன்னு. அதாவது பேஸ்மெண்ட்ல இருந்துகிட்டு you can see from the outside, upper side, like you can see what's happening on the ground, like மேல. So let's say like நீங்க negative 1ல இருக்கீங்கன்னா you can see what's happening on ground 0 and level 1. அந்த மாதிரி ஒரு structures இருக்கும். Okay வாட்டர் வாட்டர். So அங்க இருந்து அந்த மாதிரிலாம் அந்த ஹோல் பில்டிங் அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான். ஸோ இந்த மோல்டு இன்ஃபெஸ்டேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் சூப்பர் கிளியர் ப்ரோ. ஆனா இப்போ வரைக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ஃபேமிலிக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. தே ஆர் ஹாப்பிலி லிவிங் தேர்.
ஆனா அப்பப்ப லைக் கோஇன்சிடென்ட்லி இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நடக்கும். ஸோ அதுதான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ so much ப்ரோ, உங்க கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு. போல்ல இருந்து இவ்வளவு இன்டர்நேஷனல்ல கால் பண்றீங்களா? போலிஷ் கதை இப்பதான் இன்னும் நிறைய கதை இருக்கு. போலண்ட்ல வந்து even one situation when I was in the capital city Warsaw, I almost got cursed by a gypsy woman. ஜிப்சி உமன். ஜிப்சி உமன் அந்த ஜிப்சி ஓகே, நீங்க எப்பயாச்சும் நீங்க போராட் படத்தை பார்த்திருக்கீங்களா? மறந்துட்டேன். பாத்துருக்கேன் சொல்லுங்க. அதுல வந்து அவர் கலாய்ப்படுத்துற மாதிரி give me some gypsy tears அந்த மாதிரி சொல்லுவாரு. அதாவது என்னன்னா, இந்த ரொமேனியன் நாட்டுல இருந்து இந்த மாதிரி வர்றவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பேர் வந்து ஜிப்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஊர் இருக்காது, நாடு இருக்காது. அவங்க வந்து நாடா போயிட்டு தங்குற ஒரு கம்யூனிட்டி. ஆனா அவங்களோட மெஜாரிட்டியான கம்யூனிட்டி என்னன்னா வந்து மந்திரம் பண்றது. அவங்க பேசிக்கலி விச்லா. Like okay, most of the gypsy women they do the the crystal ball வச்சு இது பண்ணுவாங்களே. They do that most of the time. Okay, அவங்க என்ன ஒரு பாப்புலேஷனா இருக்காங்களா? அவர் சொன்ன மாதிரி like they are wanderers. They wander. Like they wander. எப்படி சொல்றதுல அவங்க ஹோம்லெஸ்ஸா இருப்பாங்க. சம்ஸ்லாம் வந்து அவங்க நீங்க அங்க ப்ராமினன்டான சிட்டி சைட்ல அந்த லைக் மலாக்கா ஸ்ட்ரீட்னு அந்த மாதிரி இங்க வார்சால ஓல்ட் டவுன் ஒரு இடம் இருக்கு. இல்ல எனக்கு என்ன புரியலனா, முக்காவாசி என்ன ஊமனா தான் இருப்பாங்களா? guys இருக்காங்க. guys இருப்பானுங்க. guys வந்து they will be busy scamming people. But they are hustlers. They are hustlers. Yes. They are hustlers. That because they have their own issues happening in their own country, like in the Bosnia or the issue, Armenia, Azerbaijan அந்த மாதிரி நாட்டுல எல்லாம் அவங்களுக்குன்னு தனியா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அந்த war issues அந்த மாதிரிலாம். So அதனால அவங்க witch craft வந்து இல்ல like nowadays they use it for scamming mostly la. I see. So நீ பார்த்தனா the hippies மாதிரி இருப்பாங்க. Hippies but they are witchcraft kind of hippies. நிறைய சங்கிலிலாம். சரி, இப்போ இந்த சங்கிலி முருகன் மாதிரி. சங்கிலி முருகனா? சரி, அந்த ஜிப்சி உமன் என்ன பாத்தீங்க நீங்க இப்ப சொன்னீங்க பண்ணுவோம். ஓகே, ஸோ இது இந்த ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு வார்சால. இட்ஸ் குவைட் ஃபேமஸ். இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் ஹோம்லெஸ் பீப்புள் கேதர் தேர். ஓகே, ஸோ அதாவது என்னன்னா, இங்க போலண்ட்ல ரூல்ஸ் எப்போதும் ஒரு ஃபேமஸானது என்னன்னா, ஃப்ரைடே யூ கெட் ட்ராங்க், யூ கெட் ஸ்லாஷ்ட், சாட்டர்டே யூ சில் அண்ட் ரிலாக்ஸ். அந்த மாதிரி தான் பார்ஸ்லாம் இங்க வந்து ஃப்ரைடே ஆனாக்கா வந்து எல்லாம் பார் ஒரே ஸ்ட்ரீட்ல வந்து வரிசையா பார் கிளப்ஸ் அந்த மாதிரி திறந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து இந்த alleyway இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, டூரிங் த வின்டர் நைட் திஸ் ஹேப்பன் லைக் 2 years ago. நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஹேங் அவுட் மாதிரி மீட் அப் பண்ணி ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் தெம். ஸோ அவங்க கூட பேசி எல்லாத்தையும் டைம் முடிக்கிறதுக்குள்ள மணி ஒரு 2 AM அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் போலண்டோட டிரான்ஸ்போர்ட் நைட் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து கிடைக்கும், பட் யூ வில் டேக் லைக் ஆல்மோஸ்ட் 1 hour டு வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் பஸ். அங்க கிராப்லியா? ஊபர் இருக்கு. ஆக்சுவலி ஊபர் இருக்கு. அண்ட் கிராப்போட another version இங்க வந்து போல்ட்னு கூப்பிடுவாங்க. Oh yeah, okay, I heard of it. Okay, I'm the kind of guy like after a whole night like a hustle and bustle, I rather walk with my headphones like UN பாட்டுலாம் கேட்டுனா அந்த மாதிரிலாம் நடந்துட்டு போயிட்டு இருப்பேன். கேட்டு இருக்கீங்க? நீமையை தேடுதே. இல்ல கோல்ட் பட்ல வந்துச்சே இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆமா, கையும் காலையும் தொட்டு சம்டைம்ஸ் ப்ரோ இப்ப கூட இடையில எல்லாம் உங்க பாட்காஸ்ட் கேட்டு தான் நடந்துட்டு இருப்பேன். வாவ் இது எவ்வளவு போலண்ட்ல நம்ம பாட்காஸ்ட் ஓடுது. I mean, I have nothing else to do. I will just walk சிட்டியை பாத்துக்கிட்டு உங்க பாட்காஸ்ட் கேட்டு பாட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டுக்கு முன்ன நல்ல வார்த்தையா சொன்னீங்க. அதுக்கு கீழே இறக்கி சரி சொல்லுங்க அப்புறம். சாரி ப்ரோ. So while I was walking back to my dormitory, my university's dormitory, somehow for shortcut I have to pass through the alleyway. Okay. So அந்த alleywayல நான் போறப்ப இருக்குமே I got hassled, I got harassed before, like some dudes like they will come and ask for money and stuff. But அந்த டைம்ல நான் போறப்ப வந்து யாரும் இல்ல. அந்த ஜிப்சி உமன் தான் உங்களை ஹராஸ் பண்ணிச்சுன்னு நீ சந்தோஷமா இருந்திருப்ப. இதுதான் கதை. So நான் நடந்து போறப்ப அந்த whole alleyway I think it's like 100 meters 200 meters distance தான். அந்த போறப்ப யாரும் இல்ல அங்க. Apparently it was like no people at all. It was very empty. நடந்து போறப்ப திடீர்னு இந்த வயசான ஒரு கேள்வி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்து போலண்ட்ல
யூரோப்ல கிளவிங்க அந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பபுஷ்கான்னு கூப்பிடுவாங்க. ஆமா, ஓகே ஓகே, அனுஷ்காவா? பபுஷ்காடா, அனுஷ்காலடா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் பொம்பளை சொல்றதெல்லாம் நீங்க பாடி வாங்க மட்டும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாருக்கும் என் சிரிப்பை மட்டும் தான் பிடிக்கும். சொல்லுங்க. ஓகே, அப்புறம் அவங்க ஒரு இந்த கேள்வி வந்து she had a headscarf and all. She had like அந்த கூணு the typical grand lady, old ladies எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. More exactly to say the drag me to help படம் பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி வருவாளே. Yeah, I've seen it. Almost like that, similar, but she's a Caucasian. Okay. So அவங்க திடீர்னு வந்துட்டு என்கிட்ட காசு கேட்டாங்க. என்கிட்ட வந்து போன்ல வந்து கேஷ் யூஸ் பண்றதே குறைவுதான். மோஸ்ட்லி we use like phone payment, NFC payment அந்த மாதிரி தான் பண்ணுவோம். So I was like feeling bad. Actually, I have no money. நான் லிட்டரலி சொன்னேன், நான் செய்கையிலே காமிச்சேன் like காசு இல்ல என்கிட்ட, I don't have money, only card. And the lady, she tried to stop me, she tried to grab me, and I said like no, and I said like don't touch me. I said like don't touch me. She said like give money. She literally said in English like give money, food, give money, food னு கேட்டா. Give money. And I said I have no money. அந்த மாதிரி like கையில சேகம் காட்ட like சாப்பிடுறது அந்த மாதிரிலாம். And then I said like no, I walked and suddenly she literally hit my back, bro. Like literally she slapped my back. Like என்னோட முதுகு இருக்கு அந்த பேக்ல கொஞ்சம் மேல வாங்க முதுகு. ஐயோ கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன். மாமிடா நினைச்சேன் நீ நினைச்சு பாத்தியா? அந்த நீங்க சொல்ல போறத நான் நினைச்சு பார்த்தேன். நீங்க என்ன இது ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேனே இல்ல, இவன் வந்து முதுகுல அடிச்சனால அவன் வந்து கத்துனான். இதே சூத்து அடிச்சிருந்தாங்கன்னா என்ன காசுதான் இல்லைன்னு சொன்னேன், பேங்க் பேமெண்ட் நான் கட்டுறேன். அப்புறம் என்னாச்சு? இல்ல ப்ரோ, நான் ஓடி இருப்பேன் ப்ரோ. அவங்க அவ்வளவு பயங்கரமா இருந்தாங்க அந்த லேடி. அவங்க ஒரு செகண்ட்ல மூஞ்ச மாத்திக்குவாங்க சார். இல்ல like but it was like from the beginning she looked old, so she didn't switch her face or anything. So அவங்க அடிச்ச கையோட நான் like what the hell, like திரும்பி பார்த்தேன் like hello what up அந்த மாதிரி like why would you do that. திடீர்னு அவங்க பாக்கெட்ல இருந்து அவங்களோட பேக் அந்த மாதிரி வச்சிருந்து திடீர்னு ஒரு amulet வெளியே எடுத்தாங்க. ஒரு லைக் ஒரு செயின் மாதிரி amulet எடுத்துட்டு அந்த amuletல என்ன இருக்குன்னு தெரியல. She started to like bring it close to my face and she started to scream. அந்த கிளை சிரிக்கத்தோட நீ சிரிக்கத்தாட்டா பயங்கரமா இருக்கு. நடுராத்திரில நம்ம எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கு ஒரு குட் அட்வைஸ். இவங்கெல்லாம் சும்மான ஆள் இல்ல. நான் இட்ஸ் நாட் தட் ஐ பிலீவ் திங்ஸ் அண்ட் ஆல், பட் these people are dangerous, bro. that's what அரை விட்டு இந்த கிளைய மூலையில உட்கார வச்சு ஒரு பன் ரொட்டி வாங்கி கொடுத்தா அது பாட்டுல பேசாம இருக்க போகுது. அடுத்த கிழிச்ச போன. ஆனா அதுதான் நான் வந்து she started to bring it close to me and she started to say some like ஏதோ ஒரு வார்த்தை. she wasn't even screaming, bro. she was like literally மந்திரம் படிக்கிற மாதிரி இப்ப like சொல்லிட்டு இருந்தா. And that's when எனக்கு இந்த drag me to help படம் ஞாபகம் வந்துச்சு. அவ கையில ஏதாச்சும் அவ கொடுத்த உடனே தான் அவளுக்கு பிடிச்சுக்கோல அந்த பிரச்சனை எல்லாம். அவ திடீர்னு அப்படியே கரெக்டா என் தலைக்கிட்ட வச்சிருந்ததை என் கை கிட்ட கொண்டுட்டு வந்தா அந்த amulet. இல்ல இதுல என்னன்னா அப்படியே ஓடுனதான். he was still waiting there. என்ன பண்றா தலையிலே கை கிட்ட கொண்டு நீ பேச. I was shocked bro. அந்த சிச்சுவேஷன்ல நினைச்சு பாருங்க, தனியா இருந்துக்கிட்டு திடீர்னு அந்த மாதிரி. நானும் வந்து I was tired and I was wearing headphones and everything and I was like it all happened like in 1 minute situation. நானா இருந்தா அந்த ஆம்லெட் அந்த amulet பசியில கொஞ்சம் வாசப்பா வருது. ஆம்லெட் போட்டு பொரிச்சிருப்பாரு இவரு. அந்த amulet புடிங்கிட்டு ஓடி இருப்பேன். catch me if you can. இல்ல நீ நான் ஒரு பிள்ளை வந்து உன்கிட்ட வந்து ஒரு காஃபி கேனே எடுத்துட்டு போறேன், எதுவும் பண்ணாம ஆக்சுவலி சாப்பாடுலாம் என்கிட்ட புடுங்கனா அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு திருப்பி சண்டை போடுறதுக்கு. அதுவே இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பண்ணாங்க. அவ வந்து ஒரு முட்டையை வந்து இப்படி காட்டினா இல்ல என்னோட முட்டையை திருடாங்க. அதுக்கு மேல பிடிக்க மாட்டாங்கடா, கீழே பிடிச்ச மயனி சொல்லியாயிரும்.
அந்த மாதிரி bro, I hope I could do the same thing like how you did. அந்த நேரத்துல வெளிய வரதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன கிறிஸ்டின் இல்ல பரவாயில்ல bro. ஓகே நீ சன்விச் பத்தி தான பேசிட்டு இருந்த நான் இவ்வளவு நேரம் சன்விச் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் ஆமா நானும் விச்சு தான் பத்தி பேசிட்டு இருந்தேன் ஓ விச்சுதா சரி உங்ககிட்ட வந்து அந்த தலையிலிருந்து கைக்கு வந்தாங்களா கைக்கு like she wanted to hand me that to hold that thing தலையில and இருந்து கை வந்தா எந்த தலை like she wanted to தர. like hand me out like என்னை பிடிக்க சொல்லி அந்த மாதிரி and அந்த நேரத்துல வந்து I was like திருப்புக்காவும் சொல்லுவாங்க தெரியுமா So I think you were speechless. Like. yeah and at the same time என் கையும் போகுது like அந்த amulet வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன புரியலன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சென்சர் பண்ணி பேசினாலும் அதுல இருந்து ஒரு தடவை பூந்துட்டா அவங்க எப்படி தெரியுமா மாத்திக்கிட்ட பங்கு சிச்சுவேஷனா Bro, ஒரு தடவை நீங்க கை போட்டீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஐயோ எங்க அம்மா அப்பா எல்லாம் இதெல்லாம் கேட்டாங்க இந்த வாரம் மட்டும் பார்க்க சொல்லிடாதீங்க நான் வைஃபை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன் bro. டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இதுல என்ன தெரியுமா சேட்டை, அவன் இந்த வாரம் வந்துருவான். இந்த எபிசோட் உன்னை போலன்ல போய் என்ன படிச்ச என்ன பண்ணிட்டு வந்திருக்க, கை போட்டு வந்திருக்கேன். அதுவும் ஒரு கிளவி முன்னாடி கதை சொல்லி பிடிக்கல. ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி. சொல்லுங்க உங்க கை கிட்ட வந்தாங்க. திடீர்னு என்னன்னு தெரியல, என் மைண்ட்ல வந்து ஐ ஹர்ட் லைக் a voice back on my head like தமிழ்ல அப்படியே லைக் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல இல்ல லைக் என் மைண்ட் லைக் my mind voice literally saying like கவனத்தை செதற விடாத, இங்க இருந்து கிளம்புன்ட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டு. ஓஹோ ஒரு கிளம்பிடுச்சு. So I literally like I managed to like make my hand further from the amulet and I literally just ran away. ஓடி வந்துட்டு வீட்டுல போய் டார்மெட்டரியில போயிட்டு படுத்தது 2 நாள் காய்ச்சல்ல படுத்ததுதான். The thing is like I was like in fever. I was constantly having nightmares, like random nightmares. எனக்கு இந்த கலிய பார்க்கணும். இல்ல நைட்மேர் இதுதான் ப்ரோ. அன்னைக்கு நான் திருப்பி நீங்க எவ்வளவு சொல்றீங்களா ஆம்லெட்டா எக்ஸாக்ட்லி ப்ரோ. எனக்கு கோவம் தான் வந்துச்சு ப்ரோ, எனக்கு கோவம் தான் வந்துச்சு. லைக் நான் வந்து ஆஃப் கோர்ஸ் சரியா இல்ல நான் வந்து என்னன்னா இட்ஸ் நாட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் லைக் நான் கண்டிப்பா என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா and I'm the kind of person instead of giving cash I would rather give like food or drink. அதனால தான் ஏன்னா இங்க வந்து அந்த காசு வந்து எதுக்கு பாய்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும் and we don't want them to use it in a bad thing because it's going to be on us. So அதனால தான் வந்து நான் வந்து சொன்னேன், நான் லிட்டரலி சாரி சொன்னேன் அவங்க கிட்ட லைக் பாலிஷ்ல வந்து மன்னிச்சிருங்கன்ட்டு நான் சொல்லிட்டு என்கிட்ட காசு இல்ல பாலிஷ்ல தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி வேலாம் நடக்கும்போது நீங்க ஒரு பன் ரொட்டி வாங்கி எடுத்து போயிருங்க. கையில ஒரு பன் ரொட்டி வந்து கொடுத்துடலாம். கிளப்ல போயிட்டு ஆடும்போது ஒரு கையில வந்து கார்டினியா ரொட்டி அந்த பாதிக்கு நீ போறன்னு தெரிஞ்சிச்சுல, பன் ரொட்டி வாங்கி எதுக்கு ஒரு பேக்ல வச்சுங்க, சின்ன பன் ரொட்டி ப்ரோ. ப்ளீஸ் போட்டு ப்ரோ அனில் நான் ஆக்சுவலி திருப்பி போனேன் அந்த பாதிக்கு. அந்த I just wanted to look if the lady because I want to make sure this lady is not like திருப்பி கை போடுறதுக்கு இல்ல அந்த லேடி இவனை பார்த்து என்ன தெரியும் சொல்றான், அவன் பைப்ல I couldn't find the lady bro. Anyways, thank you so much. Thank you உங்க கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much. Sorry to take a lot of time. No worries. நீங்களே கதை ஓட்டிட்டீங்க, நல்லா இருக்கு. ஐயோ நான் கொண்டேனா. Thanks. Okay, thank you. Bye. Have a nice day bro. You too. Bye. ஒரு பையில சொல்லிருக்கான், இத்தனை பையில இழுத்துக்கிட்டே வர அவர் சொல்லிட்டு இருந்தார்ல இந்த போலன்ல இருந்து இந்த இதுல இருக்குது. So you know I've researched before. தெரியுமா ஒரு போலன்ல கதை சொன்னேன், போலன் கொஸ்டின். So Poland is known to be haunted. is என்டையர் போலனிவா லைக் போலன்ல தான் அந்த சூப்பர் நேச்சுரல் பீயிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையா இருப்பாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. So in terms of research also they say Poland is one of the highest place where there's ghost activity the highest. ஆமா Yeah, Poland. So one of the போயிட்டு வருவோம்.
இங்க இருந்து என்ன என்ன பஸ் ஏறி போனா பக்கத்துல இருக்குவா? இல்ல, ஒரு ட்ரிப் போவோம் பெரிய வாரணமாயிரம் சூர்யா போலன் இங்க இருக்கு சார். ஓகே, சோ இந்த கதையில இதே மாதிரி வீடு பத்தி பேசுனாங்களே. Okay. இது வந்து சம்பந்தம் அவ்வளவு சம்பந்தம் பட்டுலாம் இருக்காது கதையில. அதே மாதிரி வேற கதை இல்ல சம்பந்தம் இல்ல இல்ல, ஏன்டா இன்னொரு கதை இருக்குன்னு சொல்ல, இது அதே மாதிரி ஆனா வேற கதை. சம்பந்தம் இல்ல. சேம் பட் டிஃபரெண்ட். இது வந்து ஒரு மியான்மார் பீப்புளுக்கு நடந்த ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு நடந்த ஒரு கதை. இந்த ஒர்க்கிங் ஏரியால வந்து இந்த ended the contract, I mean the கடை மூடிட்டாங்க. ஸோ தே ஹேவ் டு ஷிஃப்ட் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஏன்னா அங்கே பிஸ்னஸ் தரக்கான்னு சொல்லிட்டு இங்கே அவங்கெல்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க அங்கே. எனக்கு எப்படி தம்மா கேட்குறக்கு இப்படி இருக்கு, யோகி பாபு அந்த பேட்ச் ஒர்க்கா மாவீரன் நடிப்பானே பேட்ச் ஒர்க். இவங்கெல்லாம் வந்து ஒரு வீடு பிடிச்சி ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வேன் வந்து ஏற்றிட்டு போயிட்டு இவங்களெல்லாம் வந்து காலையில் ஸ்டாண்ட் டு ஒர்க்ல ஒன் பிளேசஸ் அந்த மாதிரி. அப்போ வந்து இவங்க இதில் வந்து இந்த வீடு மட்டும் பர்டிகுலர் வீடு வந்து ஒரு சம்வே இன் வெரி டீப் இன்சைட். ஏன்னா அது கம்பங்க ரொம்ப ஒரு கம்பமாக பார்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து வெளியாக முடியாது பை themselves. ஸோ they have to rely on the van இந்த மாதிரி. இந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து they were asking for salary for very long time lah. ஆனால் சேலரிலாம் வந்து ஒழுங்காக போகிறது இல்லை. ஸோ ஆனால் சாப்பாடு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க கடையில் ஒர்க் பண்ணுறதுனால சாப்பாடு மட்டும் கரெக்டாக கிடச்சிடும். நானும் சில ப்ரொடக்ஷன் வேலை செய்யும்போது அப்படிதான். சம்பளம்லாம் போற சாப்பாடு மட்டும் காட்டாது. அது முக்காவாசி இந்தியன் இண்டஸ்ட்ரி. லைட்டா நானே அப்படிதான் பண்ணுவேன். நான் சம்பளம் போடுவேன் வேகமா. அது வேற. சொல்லு. இதுல வந்து ஒரே ஒரு guy மட்டும் he has a family here. He has brought his family. ஸோ அவங்க தான் வந்து பூந்தது இந்த ஹவுஸ்ல. ஸோ அவங்க போது இந்த ஹஸ்பண்ட் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து he is the first one to clean the house, you know. Almost like 6 அந்த மாதிரி ரூம் இருக்கு, 6 rooms அந்த மாதிரி. அப்போ வந்து ஒரு ரூம் மட்டும் if you go inside and you come out you will get injured. எப்படியும் தெரியல, அது வந்து போயிட்டு வந்தாலே வந்து ரத்தம் வந்துடும் எங்கேயாவது. உனக்கு தெரியாது எப்படி அங்கே ரத்தம் வந்துச்சு, எங்க அடிபட்டுச்சு அப்படின்னு தெரியாது. ஸோ இட்ஸ் லைக் யூ கோ இன்சைட் கம் பேக் யூ வில் ஹேவ் சம்திங் ஸ்க்ராச்சஸ் சம்திங் லைக் உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரத்தம். அந்த ரூம்ல மட்டும் மேபி யூ கிளம்ஸி எப்படி இப்படி அடிச்சு இருந்தாலும் நீ ஏதாச்சும் நடந்துருக்க தெரியல. ஸோ whoever goes inside comes out will be ஏதாவது இடத்துல வந்து பிளட் வரும். இல்லாட்டி அந்த இடத்துல அந்த நைட்ல கூட ஒரு இடத்துல ஒரு. So question, so if a girl has period அது நீ உளுக்கு போனா பிளட் வந்துறது இல்ல, டாப் ஆஃப் இட் எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கும் 1+1. இல்ல ரொம்ப நாள் வந்து சில கேர்ள்ஸ்ல வந்து நீ பீரியட் வரலையே நான் பிரெக்னன்ட் இருப்பேன் அந்த ரூமுக்கு தெரியல. ஆக்சுவலி அது தெரியல. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது வைஃப் வந்து she didn't know அந்த ரூம்லாம் எந்த ரூம்ல ஆள் இருக்காங்கன்னு அது தெரியாது. ஸோ அப்போ வந்து அது கேட்டிருக்கு, ஓ இங்க இன்னொரு லேடி இருக்காங்களா அப்படின்னு. நீ ஒரு ஆள் மட்டும் தான் இங்க, யார் இன்னொரு லேடி அப்படின்னு இன்னும் நான் பார்த்தேன் ஒரு லேடி வந்து நடந்து போச்சு அப்படின்னு. ஸோ he said no, there's no one. அப்போ அது தெரியல, ஓகே மேபி ஷீஸ் மனம் பிரம்ம அப்படின்னு நினைச்சிட்டு மன பிராந்தியா இருக்கலாம் விட்டுட்டாங்க. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி டூ ஃப்ளா. இவங்க பிள்ளை வந்து நடுராத்திரிலாம் வந்து வித் தேம், பட் த கிட் ஆக்சுவலி சம்டைம் வென்ட் டவுன். எப்படின்னு தெரியாது, நடுராத்திரில வந்து கீழே இருக்கும். எத்தனை வயசு? 1 வயசு. நடக்க ஆரம்பிச்சிருச்சா? நடக்கல, ஆனா எப்படின்னு தெரியல கீழே இருக்கு. So it's like this the thing that this house is happening, paranormal activities happening like this. paranormal activitiesல paranormal படமே நடந்துட்டு இருக்கு. So they also don't know, they cannot understand. அந்த workersலாம் கேக்குறாங்க யாராவது வந்தாங்களா தூக்குனீங்களா. ஏன்னா பக்கத்து ரூம்ல இன்னொரு ஆள் இருக்காங்களா workers. இவனாச்சும் உன் பிள்ளை வந்து தூக்கிட்டு போனா நான் சண்டே வந்திருக்கோம். எப்படின்னு தெரியல. So how is it possible? இப்படி இந்த பிள்ளை வந்து கீழே இருக்கு அப்படின்றது அவங்க புரியல. So இதே சமயம் ஒரு உருவம் நடக்கிறதையும் வந்து பார்த்திருக்காங்க. ஒரு லேடி நடக்கிறத, she's wearing black and she's walking around, but you can see her face and all, மூஞ்செல்லாம் பார்க்க முடியும், உருவம் பார்க்க முடியும் அப்படி அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. So because they don't know, இதெல்லாம் வந்து எல்லாரும் அசியூம் பண்ணிருக்காங்க ஒரு இந்த ரூம்ல ஆள் இருப்பாங்க, அந்த ரூம்ல ஆள் இருப்பாங்க. Because they all rented one room right. One night they all played a card game. ஓகே, ஏதோ அவங்க கலாச்சாரத்துல இன்னும் ஒரு கேம் போல இருக்கு. ஸோ தேர்ஸ் நேம் வந்து யார் நேம் வருதோ அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு போல இருக்கு. So I'm not sure about that. உனக்கு தெரியாத ஒரு கோஸ்ட் கேமா? இது கோஸ்ட் கேம்லடா. It's like before playing the card, that's like picking who is the. So what cards they use? They use a gambling card. playing card la. Normal playing card la. அது எப்படி பேர் வரும்? அது வந்து இதென்ன நம்பர்ல யாரும் இனிஷியல் வச்சு என்னமோ பத்தல. அதல I'm not sure la. They just say this game like just like that. So அந்த நம்பர்ல இன்னும் ஆரம்பிக்கும். Okay. So அதுல வந்து இவனோட பேர் மட்டும் back to back is coming out. So இது எப்படி like
it's impossible for that player to keep on playing every single round. He is the first one to be playing. அவன் மட்டும் பிளாக் ஜாக் விளையாடுனா செம்மையா ஜெயிச்சான். அதான் So he was like, oh, it's a lucky day, right? அவன் lucky day ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான்ல. The next day, லக்கி டே unlucky day. நிஜமாவா? Yeah, so he didn't get back to home. Then அப்புறம் பார்த்துருக்காங்க 2 மணி நேரம் தேடி பார்த்துருக்காங்க. He actually being killed. எப்படின்னு இருக்கிறதுக்கு வேலைக்காட்டுல சண்டை வந்து somebody chopped him off. டேய் உன் கதை இவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு திடீர்னு எங்க லக்கின்னு சொல்லி மறுநாள் செத்து போயிட்டான்ற. செத்து விடல யாரு வெட்டி போட்டுருக்கா? So actually in Myanmar எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெட்டிக்கிறது குத்திக்கிறதுலாம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப காமனான விஷயம். இது ஏன் காமன்வெல்த் கேம் ஆடாது? காமனான விஷயம். Actually இங்கே நான் பார்த்திருக்கேன் என் வீட்டுக்கிட்ட ஒரு 1 இயர்ஸ்க்கு முன்ன. ஸோ அவங்க குரூப்லாம் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இட்ஸ் ஆல் வில் ஸ்டார்டட் வித் உமன்ஸ் ப்ராப்ளம். பொண்ணுங்கனாலே பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து வெட்டிக்குவாங்க. கத்தியை தூக்கிட்டு விரட்டுறத நான் கண்ணால பார்த்தேன். இந்த மாதிரி நீ இப்ப சொல்ற நான் முதல் சுபாங் வரும்போது திஸ் ஆஃப் டாபிக் பட் நான் சுபாங் வரும்போது ஐ வென்ட் அண்ட் met someone. ஓகே லைக் சுபாங் பத்தி தெரியறதுக்கு என் ஃபேமிலி இருந்து இவங்களை போய் பார்த்தாங்க. நான் கேட்டேன் we asked is Subang safe? Yeah, but there's one time I saw someone killing someone from my house. So நம்ம what do you mean? So யார் சொன்னது? these people say தெரியுமா நம்ம ஒரு பார்க்ல போவோம்ல அந்த பார்க்ல யாரோ கொன்றுருக்காங்க. they were hitting him or they trying to kill him or something. So they say like what the fuck you doing, stop ன்னு சொல்லும்போது அவன் என்ன ஆன்சர் சொல்லியிருப்பான்? இல்ல சொல்லுவான் but he raped my sister ன்னு சொல்லியிருக்காங்க. அவன் கொண்டு இருக்கிறான். இப்ப யாருக்கு நியாயத்தை தெரியுமா யாருக்கு நியாயத்தை சொல்றது? So it became actually a police case or something. பெரிய கேஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் அது. நீ நினைச்சு பாரு ஆக்சுவலி அது எப்படிடா அந்த சிச்சுவேஷன்ல நீ யாருக்கு ஆக்சுவலி நீ மேல அந்த கொலை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நீ எது இருந்தாலும் just because ஆனா அவன் சும்மா காரணம் கூட சொல்லலாம்ல. இல்ல actually apparently it was true. It came out newspapers all, they showed me the newspaper clipping. Then but ஏன்னா அவங்க வீட்டு முன்னாடி தான் நடந்துச்சு. ஸோ அதை காட்டினாங்க. ஸோ பட் they say like I generally think if you have அந்த மாதிரி கொலையை நிப்பாட்டு இல்லையாட்ட வாய் மூடிட்டு எது கேட்காம ரூம்ல உட்காந்துரு. ஹீரோயிசம்லாம் இங்க தேவையில்ல. உன் கதையை சொல்லு. ஆஃப்டர் தட் இன்னொருத்த வந்து இதே மாதிரி இந்த இதுல வந்து இன்னொருத்தவங்களும் இதே மாதிரி ஆஃப்டர் ஃபார் வால் லேட்டர்லா ஓகே இது என்னன்னா இது எப்பெல்லாம் வந்து இந்த கார்ட் மாதிரி வெளியாகுதோ என்ன சொல்றது ஒரு சைன் மாதிரி. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் guy going to be the person to be அந்த கேம் நான் மட்டும் விளையாட இதை எடுத்துருக்கேன். யாரும் சொன்னாங்க இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து பெட்டுக்கு போனா. ஸோ பட் ஆக்சுவலி இதுல நீ பாத்தீங்கன்னா there's ஒரு ஆர்டர். ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் இந்த ஃபாதர் இருக்கா அந்த ஒரு வயசு பிள்ளை இருக்குன்னு சொன்னல. ஸோ தட் காய் அவன் வந்து ஸ்லோலி ஹீஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஸோ இதில் எல்லாமே வந்து தி ஆல் ஆல்சோ ஸ்லோலி சேஞ்சிங் பிகாஸ் ஒன்று வந்து காசு அவங்க கொடுக்காதனால இருக்கலாம். பிகாஸ் they are not getting any salaries. So everybody is damn pissed every single day. So they are on age la. They are already on age. Everybody is damn pissed every day. So அதுல வந்து அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் வந்து நார்மல். இவங்களுக்குலாம் ஒரு லீடர் மாதிரி இருப்பான்ல. They keep asking him. It's an agent. ஓகே ஏஜென்ட்ல வந்து திருப்பி கேட்குறாங்க காசு எப்படி இல்லை கம்பெனி வந்து ஒன்றும் போடாமல் இருக்கு we will settle to you ன்னு நாங்கள் வந்து சூ பண்ணுறோம் ஃபைட் பண்ணுறோம். இந்த கம்பெனி வந்து ஏன்னா போன கம்பெனி தான் 3 இருந்துச்சுல அந்த 3 கம்பெனியோட காசு வந்து இன்னும் உங்களுக்கு தரல. ஸோ எவ்வளோ நாள் காசு பெண்டிங்காக இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துச்சு. இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து புது வேலை கொடுத்து பட் இந்த புது வேலையிலையும் வந்து சம்பளம் அவ்வளோ வர்றதில்ல. ஸோ பட் தே ஓகே வித் இட் பட் தே வாண்ட் த ஹோல் மணி. Because it's like want to 30,000 வெளி கொடுக்கணும்னா நீ மாசம் 1000 வெளி 30,000 வச்சு நீ வாங்கலாம் இது வாங்கலாம். அவங்க என்ன அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கிட்ட அவங்களுக்கு யாருக்கு சில பேருக்கு சம்பளம் கொடுக்கல. ஸோ தே ஒன்லி கெட்டிங் ஃபுட் ஒன்லி சாப்பாடுலேயே ஓட்டிட்டாங்க. பட் ஓகே சம்டைம்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து இந்த கம்பெனி கண்ணா கூட அந்த ஏஜென்ட் இருக்கான்ல அவன் காசு அவன் எடுத்துருப்பான். அவன் என்ன இன்ஃபேக்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இன்ஃபேக்ட் ஹி வாஸ் புஷிங் த ஹஸ்பண்ட் டு ஸ்டாண்ட் த வைஃப் டு கோ prostitute all. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஹஸ்பண்ட் வந்து he get really frustrated. எது எடுத்தாலும் he get angry. ஸோ ஈவன் இந்த இன்மேட் புலா நான் ஜெயிலுன்னு முடிவே பண்ணிட்டேன். ரூம்மேட் housemate in fact he even started to fight with the housemate. ஏன்னா சில சமயம் வந்து சாப்பாடுலாம் வந்து சிக்கனமா இருக்கணும் அதெல்லாம் இருக்கணும். சில பேர்
கூட போட்டு சாப்பிடுறது இது கூட சண்டை வந்திருக்கான். அவங்க வந்து அடிப்படை சண்டைக்கு கூட போயிருவாங்க. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட், பட் he suddenly turned into very violent and became very abusive. ஸோ சொல்லி எல்லாரும் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆளா வந்து இப்போ next one the other guy also got drunk and he also died. அந்த நெக்ஸ்ட் இன்னொரு காட்டுல 2வது காட்டுல இருந்துச்சுல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல. இது ஆக்சுவலி the wife is the one noticing it. Something is not right. So இதுல வந்து இந்த wife மட்டும் தான் வந்து she feel like something off about this house more, but the mans are quite stupid and they don't really believe in all this thing, but the wife feel like this is something going on in this house that is we need to take it serious. அவங்க அது கேட்கல. So one time this is what happened. She went to buy groceries and she went to buy groceries. She came back. The whole house was dark. Usually lightலாம் இருக்கும்னு சொல்லிட்டு she tried to put the light on turn on the light. So when she tried, before she turning on the light, she feel like the whole floor was sticky. Okay. So when she feel like whole floor sticky, then she turn on the light. She see the whole floor was bloody, full blood. fuck உள்ளுக்கு போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கத்தியோட he was breathing very heavily and he already murdered the housemate. you Don't know why and everything, but before bringing to the hospital, husband also died. அப்ப so she lost the roommate, the housemate, and the husband died at the same day. Yeah, same time. The kid with her, she go in and buy groceries. Oh, when she was out lah. okay. Then ever since then, அந்த rest இன்னொரு house அந்த ஹவுஸ்மேட்டும் இந்த வைஃபும் எல்லாம் முடி பண்ணி இந்த வீட்ல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. But the police all they also feel like they are drunk and kill each other, you know. அந்த மாதிரி தான் பண்ணாங்க. But then the wife realized it's actually could be another reason. இந்த agent இருக்கு தெரியுமா, இந்த agent purposely want them to die like that. அதுல வந்து இந்த பேய் வீட்டில் வந்து கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லி she is assuming. ஸோ ஏன்னா நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு சாவது இதெல்லாம் வந்து உடனே நடக்கல, பட் இட் ஹேப்பன்ஸ் பேக் டு பேக் ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் இந்த ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வெட்டி கொண்டு, ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் அவங்களாம் இல்லை, they all well close friends, பட் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கு அளவுக்கு ஏன் they have to become like that. And in fact all of them have the one motive, அப்படி வெட்டி கொள்ளணும்னா இந்த ஏஜென்ட் தான் முதல்ல வெட்டி கொள்ளணும். ஆமா. So why they have to kill each other? So apparently she assumed that இந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எப்படின்னா இந்த ஒர்க்கர் இருக்கான, ஒன் ஆஃப் த ஒர்க்கர் இருக்கான, அவன் வந்து அவன் வேற இடத்துல வேலை செய்யும் போது அந்த மலாய்க்காரன் அவன் பார்த்துட்டு அந்த இவங்கிட்ட சொல்லியிருக்கான், நீ என் பக்கத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஐ கேன் see it something from you. உன் வீட்டில் என்ன இருக்கு, நீ எந்த வீட்டில் இருக்க, உன் வீட்டை விட்டு வெளியாயிரு அப்படின்னு மலைக்காரன் வந்து இவன்ட்ட வார்ன் பண்ணிருக்கான். ஓகே. ஸோ தட் இஸ் த மூமெண்ட் திஸ் காய் டோல் த வைஃப். இதெல்லாம் நடந்த பாடு அவன் சொல்லியிருக்கான், ஆக்சுவலி உண்மை, நீ சொல்றது உண்மை, ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்பதான் அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு வந்து கருப்பு உருவம் எல்லாமே வந்து ஒரு ஜின்னா இருக்கும், ஒருவேளை அந்த வீட்டில் உள்ள எதுக்கே உள்ளது, அதனால தான் இந்த வீட்டில் வந்து இவங்க கொண்டு வந்து வச்சு ஸோ தே வில் யூனோ கெட் சீப்பாக கிடைக்கு வீடு கிடைச்சிருக்கு. உயிரோடு இருந்தா உயிரோடு, செத்தா சாவு. என்னடா இப்படிலாம் பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி பண்றதுனால வைஃப், பட் ஆஃப்டர் தட் வைஃப் வந்து she ran away from them. She's a widow right now, right? She ran away, but she went to the community lah. The community, Myanmar community, they helped them save her and the one of the guy friend. Oh, so the rest of them are stuck there lah. Some of them stuck, some of them cannot come out, and some of them like died lah. But did she get her money though? She didn't get lah. அதெல்லாம் தெரியல. I'm not sure how she get money or anything, but the community helped her. It's only only way community that help பண்ணுங்க. But the thing is, this all, see, I also wonder when the person tell me this story, what, how come these things all never come out in news or whatever. I also don't know why. And this is all very common for foreign workers to have experienced these things all, but I don't know why it's never come out. Maybe அது ஒரு நார்மா இருந்திருக்கும் இதெல்லாம். இல்ல இதெல்லாம் யார் பேச மாட்டாங்க. நீ யோசிச்சு பாரு, இப்பயே நீ யோசிச்சு பாரு, ஒரு ஃபாரின் ஒர்க்கருக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீ எவனாச்சும் உட்காந்து கண்டுக்குவீங்க? அதானே. That's true. இல்ல யாரும் கண்டுக்க மாட்டீங்க. சோ அதனால தான் இவங்களுக்கு இது நடக்கிறதே யார்கிட்ட போய் பேசுவாங்க? The person who they believe is fucking them up. Who they can நீ யாரை போய் நம்பி பேசுவ? அவங்க நாட்டை விட்டு இங்க வந்து சம்பாதிக்க வந்தா அவங்க நாட்டுக்காரன் தான் அவனை பாத்துக்கணும்ல. The moment you leave your country, the only way for you to get a community, sense of community is you find another Malaysian or something. That's the only way. You won't believe if நீ போய் இந்தியா போனா இந்தியா உள்ள ஆளுங்க நம்பியா இல்ல
இன்னொரு மலேசியன் நம்பியா. True. So that is a very common thing. So அதனால அவங்க என்ன பண்றது, வேற வழி இல்ல. Yes. ஸோ இந்த மாதிரி ஆனா ஜின்லாம் இல்லை கருப்பு உருவம்லாம் பார்த்துருக்காங்க, கொலைலாம் நடந்திருக்கு. ஆனா அது எப்படி the thing is அந்த ஹஸ்பண்ட் தான் போனா, பட் ஆனா ஹஸ்பண்ட் வந்து he's the last one to die. But So that's why I feel like there's an order. I'm not sure because அதுக்கு பிற்பாடு உள்ளவங்க வந்து he died like second on the Mosata, third on the Radastata, and the fourth one he and one he kill each other. பட் ஆனா நீ யோசிச்சு பாரு, ஹஸ்பண்ட் வந்து ஏன் கொண்டிருக்கான்னு அட்லீஸ்ட். Yeah, don't know the reason why they fight. Why I mean they fight for like normal thing like some food thing and everything. ஆனா அது சண்டை வெற்ற அளவுக்கு they would not. So anyways நம்மளுக்கு வந்து பேக் பை பாப்புலர் டிமாண்ட் போன வாரத்துல இருந்து ஷால்ஸ் on the ஷால்ஸ் கூப்பிடலாமா? ஹலோ வணக்கம் ஜீவன். வணக்கம் ஜீவனா. சாரி அப்ப போன் பேசினாலே ஜீவன் தான் பேசுவான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல எப்பவுமே phone பண்ணா நீங்க தான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். நான் தான் தெரியும்னு சொல்லிட்டு ஜீவன் இல்ல அவங்க நான் என்னைக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், நான் ஃபோன் பண்றதே ரொம்ப குறவுங்க. இல்ல அவங்களுக்கு வந்து ஜீவன்ட்டு தான் பேசணும் ஆசையா இருந்திருக்கும். சரி ஜீவன்ட்டே கொடுக்குறேன், அவனே பேசிட்டோம். ஹாய் ஷால்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜீவன், I'm good. Good. நாங்களே நல்லா இருக்கோம். ஸோ as usual என் பக்கத்துல வந்து பூவனன் இருக்காரு. ஹலோ. ஹாய் பூவனன். ஹலோ. தொங்கல் வந்து கிறிஸ் இருக்காரு. கொஞ்சம் காண்டோட தான் இருக்காரு. என்ன ஒரு வணக்கம். சீட் கொடுங்க நடுவுல. என்னது எனக்கு நடு சீட் கொடுக்க சொல்றாங்க. ஒரு நடு சீட்டா? நடுவுல கொடுக்க கூடாது. செல்வா 8 இல்ல எல்லாத்தையும் மாத்திட்டு இப்பவே 8க்கு 10க்கு நடுவுல உட்கார்ந்திருப்பான். யார் 8? நான் 10. ஸோ எனிவே ஷால்ஸ், உங்க கதை வந்து போன வாரம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஸோ நீங்க சொன்னீங்க உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கதைகள் இருக்குன்னு. ஸோ அதுல இன்னைக்கு இன்னொரு கதை சொல்றீங்களா? ஓகே நான் எனக்கு வந்து கதை சொல்றேன். எனக்கு 2 கதை நடந்திருக்கு. அதுல வந்து நான் ஒரு 10 years ago நடந்த கதையை சொல்றேன். சரி சொல்லுங்க. அப்போ வந்து எனக்கு 19 வயசு. நில்லுங்க இப்ப ஏன் வாய்ஸ் மாத்துனீங்க? அப்போ 19 வயசுன்னு சொல்லும் போது அவங்க யங்கா மாறிடுறாங்க. இல்ல அது வந்து எப்படி தெரியுமா? ஓகே நான் காசு சொல்றேன். அப்போ வந்து நான் 19. இது டிராமாட்டிக் ஸ்டோரி டெல்லிங். 19 வயசு ஸ்வீட்டா தான் இருந்துச்சு. அப்ப எனக்கு 19 வயசு. உனக்கு அந்த பிள்ளை லூஸ் மாதிரி பேசிட்டு மாதிரி பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருச்சா? அது இல்லங்க. சொல்லுங்க, உங்களுக்கு 19 வயசா இருந்தீங்க என்ன பண்ணீங்க? சிரமன்ல வேலை செஞ்சேன். மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் சார். அப்ப as usual நான் as usual சொல்லுங்க. நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனி வந்து 12 hours வேலை செய்யணும். விச் இஸ் வந்து மார்னிங் ஷிஃப்டா இருந்தா காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அதுவே நைட் ஷிஃப்டா இருந்தா சாயங்காலம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும். அந்த ஷிஃப்ட் இருக்கும். சோ நீங்க சிரமல மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. மாடு மேய்க்கல, இவங்கதான் மாடு மேய்ச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு கம்பெனி எல்லாம் செஞ்சேன், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. என்னோட ஃபேமிலி எல்லாம் ஃப்ரம் பஹாங். ஓகே வந்து ஸ்டார்டிங்ல வந்து மார்னிங் ஷிஃப்ட் தான் ஃபுல்லாவே. ஓகே ஒரு 3 மாசம் கழிச்சு நைட் ஷிஃப்ட் கொடுத்தாங்க. சோ நைட் ஷிஃப்ட் வந்து நான் ஒரு 2 weeks வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நைட் ஷிஃப்ட்ல. சோ நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து செமி கண்டக்டர் அந்த கம்பெனி. வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து போட்டிருக்கணும். ஓகே விச் இஸ் வந்து ஃபிங்கர்ல கெமிக்கல் படும், அதனால வந்து நம்ம ஃபிங்கர் கோட் எல்லாம் போடணும். சரியா? சோ அந்த பக்கத்துல நைட் வந்து நடந்துச்சுன்னா நான் ஃபிங்கர் கோட் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் இல்ல. சோ நான் நடந்து கொஞ்சம் உள்ளுக்கு போனேன். ஆக்சுவலி கம்பெனி ஃபுல்லாவே வெளிச்சமா தான் இருக்கும். ஸோ அந்த டே வந்து நான் அந்த ஃபிங்கர் கோட் எடுக்க போகும்போது எடுத்துட்டு திரும்புறேன். தென் டக்குன்னு யாரும் நெஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு வலி, யூனோ சடனா பெயின். பின்னால் அடிச்சாங்களா? நெஞ்சில அடிச்சிட்டாங்க. எஸ் அந்த மாதிரி. ஆனா யாருமே இல்ல தெரியுமா, யாருமே அடிக்கல. திடீர்னு ஒரு பெயின். நானும் வந்து என்னடா வலிக்குது சொல்லிட்டு நானும் வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு உட்காந்துட்டேன் என்னோட சீட்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. நான் வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு. எப்படி சொல்றது, யாரோ வந்து நம்மள நம்ம வந்து யாருக்கு ஆக்கிரமிக்க பண்ணாங்கன்னா யூனோ விச் இஸ் உங்களோட உடம்பு உங்க கண்ட்ரோல் இல்லாதது அந்த மாதிரி எனக்கு உணர்ந்து. ஆஃப்டர் தட் பிரேக் டைம் இருந்துச்சு. கலீக்ஸ் வந்து என் கூட பிரேக் வருவாங்க. ஓகே நாங்க 3 பேரும் தான் ஒருத்தா போகுவோம்.
அப்போ அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இது மாதிரி நடந்துச்சு, அப்போ வந்து என்னோட உடம்பு கண்ட்ரோல் இல்ல அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது 2 பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவம் வந்துருச்சு. நான் வந்து இவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது எப்படி தோணுக்கு? என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிற? ஏன் தழுவுறீங்க? இல்ல அவங்கலாம் வந்து நீ புதுசு இல்ல, நாங்கெல்லாம் சீனியர்மா, எவ்வளவு வாங்கியிருப்போம். அதனாலலாம் இல்ல, அவங்க நம்பல. ஓ நம்பலையா? ஓகேலா, நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதி போயிட்டேன், கடுத்து போயிட்டேன். தென் அந்த நைட்ல இருந்து அதோட வந்து எனக்கு எவ்ரிடே நைட் மேர் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நைட் மேர் வரும். 5 நைட்மேரா? ஒரு நாளுக்கு 5 நைட் வருமா? நீ எத்தனை நீ வேலைக்கு போறியா தூங்குறியா? இல்ல தூங்கும் போதுடா. தூங்கும் போது 5 நைட் மாதிரி வருது. எவ்வளவு தூங்கணும்? 5 ஹவர் தூங்கிருக்காங்க, ஒரு ஹவருக்கு ஒரு கனவு வருது. உனக்கு 1 ஹவர் வருது கண்ணு ஞாபகம் இருக்கா? எனக்கு கனவே ஞாபகம் இருக்கா? அவன் கணக்கு எடுத்து வச்சிருக்காங்கடா. ப்ளீஸ் சொல்ற மாதிரி தான். இப்ப நான் தூங்குவேன்னா ஒரு கனவு வரும், எழுஞ்சிருவேன். ஏன்னா அது வந்து மரணமா இருக்கும் கனவு. சோ எழுஞ்சிருவேன். எழுஞ்சிட்டு ஓகே தண்ணி குடிச்சு திரும்பி தூங்குவேன். தூங்கி இன்னொரு கனவு வரும். சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி வரும். சின்ன வயசுல இப்ப சின்ன வயசுல உனக்கு 9 மாதிரி இருந்துச்சு, இப்ப நீ 9 மாதிரி இருக்க. எஸ். அப்போ வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு வெள்ளைக்கலர் உருவம் வந்து கனவு வந்து பேசுவோம் என்கிட்ட. ஓகே, ஏன் உருவம் கருப்பா இருக்காதா? எல்லாம் வெள்ளையா தான் இருக்கு. அது எனக்கும் தெரியல. அந்த வெள்ளை பை டிபார்ட்மெண்ட் ரேசிஸ். ஆனா அது பொந்தி தரும். கொண்டியா? கொண்டியா? பேய் கொண்டி லாஸ்ட் வீக் ஓட. என்னது? பொந்தி. பொண்டியா? ஓ பொண்டியானா. அது என்ன ஷார்ட் ஃபார்ம்ல செல்லமா தான் கூப்பிடுவீங்களா பொண்டியானவ? அவங்க இல்ல ஷார்ட் ஃபார்ம் வந்து பொந்தின்னுவாங்க. கபொந்தி கபொந்தி கபோதியா கபோதியா. உண்மையிலே கபொந்தின்னு கபொந்தி கபோதி கபோதி பொந்தியானாவ மாயக்காரியவ கபோதியா ஆகிட்டியா? ஆனா பொந்தியானா பொந்தின்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன்டா. கபொந்தின்னு சொல்லி கபோதி ஆகிட்டேன். சொல்லுங்க பொந்தி வந்தாங்களா? கபோதி வந்துட்டு இனிமே எனக்கு பொந்தியானா சொன்னா கவோதி தான் வரும். சோ அவங்க தான் எவ்ரி நைட் வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்க என்ன. கனவுல வந்து பேசுவாங்க. எப்படின்னா இப்ப இன்னைக்கு நான் வந்து யாராச்சும் ஒரு புதுசா யார்கிட்ட பேசுறேன், அது என்ன சொல்லணும்னா கனவுல வந்து இந்த மாதிரி நானு நீ வந்து இவங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, நீ வந்து எனக்கு தான் அப்படின்னு வந்து பேசும். அது ஏதோ லவ் பாய் மாதிரி பேசிட்டு இருக்கும். உண்மையிலே அப்படித்தான் பேசும். இல்ல நீ வந்து யார்கிட்ட பேசாத எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லும். I'm jealous. லெஸ்பியன் பேயா? மலாயில பேசுமா இங்கிலீஷ் பேசுமா? ஹிந்தில பேசு. தெரியல, அது என்ன லாங்குவேஜ் பேசுன்னு தெரியல. ஆனா அது பேசுறது எனக்கு புரியும். ஓகே, எனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல தெரியல. ஓகே, அப்போ இந்த மாதிரி நடந்துருந்துச்சு. நான் எங்க ஃபேமிலி கிட்ட சொன்னேன். அப்போ எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஓவரா பேய் படம் பாக்குற, அதனாலதான் உனக்கு இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஓவரா பேய் படம் பாக்குறாங்க. நான் ஓவரா பேய் படம் பாக்குறாங்க. ஆனா நான் அந்த கம்பெனில சேர்ந்ததுல அப்புறம் அதுக்கு நான் எப்ப வந்து சிரமம் வந்தனோ அப்பயே வந்து நான் பேய் படம் பாக்குறது இல்லை. எனக்கு டைம் இல்ல. படம்ன்ற ஒன்று வந்து பாக்குறதே இல்லை நானு. சோ நான் அம்மா சொல்லும் போது எனக்கு என்ன மேக் சென்ஸ் பண்ணலன்னா, நான் வந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சோ விட்டுட்டேன். பரவாயில்ல, நானும் வந்து ஓகே ஃபைன், இது வந்து என்னோட பிரமையா தான் இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் தென் அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து நாளாக அதோட டிஸ்டர்பன்ஸ் வந்து அதிகமா ஆயிடுச்சு. ஓகே, விச் இஸ் நான் வந்து பெட்ல படுத்துட்டு நான் போன் பண்ணிட்டு இருந்தேன்னா அது அப்படியே பிளாக் ஷேடோவா வந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் தூங்கும் போது கால் நோண்டோம், தெரியுமா, சொரண்டோம், டிஸ்டர்ப் பண்ணும். லிட்டரலி நம்மள பயம் கொடுத்தோம். கூசாது கூசாதா? கால் சரண போது கூசாதா உங்களுக்கு? அது கை பூராதுடா. எனக்கு கோவமா இருக்கும். நான் வந்து கை பூந்துட்டு வெளியாயிரும்டா. நான் ஒரு புத்திசாலித்தனமா சொன்னா என்ன மிஞ்சிருக்கு ஒரு ஆன்சர் வேற லெவல். எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது. இல்ல கை பத்தி அப்படி தொடும் போது அப்படி கை இப்படி பூந்து வெளியாயிரும். ஆமா ஆமா கை இங்க பூந்து வெளியாகும். அதை நான் சொல்ல விரும்பல. சரி, ஆக்ரோஷமா ஆயிட்டு இருந்துச்சு அது. ஓகே, அப்ப வந்து அது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே சாரி. ஆனா உங்களுக்கு தான் மந்திரம் தெரியல. மந்திரம் 19 வயசுல எங்க தெரிஞ்சிருக்கோம். ஓ, மந்திரம் ஒண்ணு கத்துக்கல. ஸ்கூலுக்கு போறேன். இல்ல, எனக்கு என்ன மந்திரம் தெரியும்? நான் வந்து என்னால பார்க்க முடியும், அவ்வளவுதான். நான் இந்த மந்திரம் எல்லாம் எனக்கு தெரியாது. அது வேற காலேஜ். ஓ ஐயோ, சொல்லுங்க. அவங்க பிரியாணி டீலர். இவங்க பிராணிக் டீலர். அவங்க இல்ல. ஓஹோ, சொல்லுங்க. அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஒவ்வொரு நைட்ல வந்து நான் ஏச ஆரம்பிச்சிருவேன். ஓகே, நீ வந்து டிகிரி வந்தா கண்ணு முன்னுக்கு நில்லு அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். ஓகே,
கரைக்கலன்னா அது கண்ணு முடி போடாது, அது அப்படி காண போயிடும். விச் இஸ் வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அந்த நைட்டுக்கு. ஓகே. சோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சா. சோ நான் வந்து கோயிலுக்கு போற ஆள் கிடையாது, நான் கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டேன். அப்போ நான் தங்கி இந்த வீட்டுல ஒரு அக்கா காலையில அன்னைக்கு வந்து எனக்கு லீவ் டே. ஓகே, காலையில கோயிலுக்கு போனாங்க. அது சிரம்பன்ல இந்த ராசா கோயில்னு ஒண்ணு இருக்கும். அந்த தாமன் ராசா சம்திங் அந்த இடம். அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு நான் அந்த கோயிலுக்குள்ள போயிருக்கேன்டா. ஆமாவா? ஆமாவா? ஓகே, என்ன ஒரு சந்தோஷம். தாமான் ராசா. நான் அங்கதான் தங்கினேன். ஆமாவா? அப்புறம் ஓ உங்களுக்கு உங்க ஆளுங்க தான் இருக்கு. அப்புறம் ஆடி மாசம் வந்து சாமிக்கு நல்லா செலிப்ரேஷன் ஆமா, நடக்கும். இன்னொரு நல்லா சாமி கும்பிடுவாங்க. நல்ல சாமி so கும்பிடுவாங்க. அந்த- அப்ப நார்மலி கும்பிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையோ, நீ நல்லா சொல்ற. இல்ல கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்பெஷலான Okay, அந்த okay. மந்திரத்துல போட்டு இன்னைக்கு வந்து சாமி பக்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போன்ல ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகே ஓகே. கான்செப்டே மாத்துறீங்க. ஆடிப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஆடிப்புறம் டைம்ல வந்து அந்த ஃபுல் மாசம் வந்து சாமியை வந்து சாமிக்கு நல்லா பூஜை அந்த மாதிரி அபிஷேகம் அப்புறம் ஹோமம் எல்லாம் ஓ. பண்ணுவாங்க. ஓ, ஆடி ப்ரோ. ஆடி, சரியா கேக்குற. ஆடி மாசம். ஓகே. இப்போ வந்து எனக்கு அது தெரியாது, ஏன்னா நான் வந்து நாட் ரியலி இன்டு தட். ஸோ அந்த அக்கா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. நானும் வந்து எனக்கு ரொம்ப நாள் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு போனேன். ஸோ போகும்போது அந்த கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்குள்ள நான் போயிட்டேன். நான் அந்த கோயிலுக்கு பார்த்தேன்னா சங்கு எல்லாம் வச்சிருந்தாங்க. சங்கு தீர்த்தம் வச்சுட்டு ஹோமம் வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கோயில்ல வந்து ஸ்டிக்கர் போட்டு மந்திரம் ஓதிட்டு இருந்தாங்க. ஸ்டிக்கரா? ஸ்டிக்கரா? எஸ். ஓ சாரி, மைக் போட்டு ஏதோ ஒண்ணு மைக். சத்தமா ஓ, ஓ, மந்திரம் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் போட்டா. எனக்கு ஸ்டிக்கர் போட்டு நாம ஸ்டிக்கர் போட்டு மந்திரம் ஓடுனாங்களா? அதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஸ்டிக்கர் கோல கேள்விப்பட்டிருக்கேன். இது புது கோலமா மந்திரமா இருக்க. எப்படி மந்திரம் வேலை செய்யணும் கிழிச்சு எடுத்துறாங்களோ. ஐயோ, நீ இன்னொரு அப்பாலஜி வீடியோ ரெடி ஆக்குறியா? சரி சொல்லுங்க. மந்திரத்துக்கு நம்மளுக்கும் ஆகாது. இப்போ வந்து நான் கோயிலுக்குள்ள போயிட்டேன். என்னால வந்து கோயிலுக்குள்ள இருக்க முடியல. எனக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல. சடனா வந்து எனக்கு திருப்பி வந்து ஹார்ட் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தாகம் எடுக்குது. என்னால கோயிலுக்குள்ள நிக்க முடியல. தெரியுமா, என்னோட செல்ஃப் என்கிட்ட என்ன சொல்றதுன்னா, தண்ணி வேணும், கோயில் விட்டு வெளியாகு, தண்ணி கிடைக்கும், அந்த மாதிரி லைக் இது பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னால சாமியே கும்பிட முடியல. என்னால நிமிர்ந்து கூட சாமி பார்க்க முடியல. சரி, நான் என்ன பண்ண உட்காந்துட்டேன். அப்ப என்ன கூட்டு வந்தாங்க, நினைச்சுக்கிட்டாங்க இது வந்து நல்லதா சாமி கும்பிடாது, கோயிலுக்கு கூட்டு வந்து கூட கும்பிட மாட்டேது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் கடைசியா என்ன பண்ணாங்கன்னா, கோயிலுக்கு வந்து அந்த அபிஷேகம் பண்ணும் போது அந்த சங்கு முன்னுக்கு வந்து பூஜை பண்ணாங்களா, அதுல அந்த சங்கு தீர்த்தத்துல வந்து அபிஷேகம் பண்ணாங்க. அப்ப அந்த அபிஷேகம் பண்ற கட்ட வந்து அக்கா வந்து என்ன எழுப்புனாங்க, எழுந்திரிவா வந்து தீர்த்தம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. சோ நானும் எழுந்து நடந்து போயிட்டு தீர்த்தத்தை எடுத்து குடிச்சேன். இது எல்லாமே ரிலீஃப் ஆயிருச்சு. தெரியுமா, அது எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சுன்னா காணா போயிருச்சு. எல்லாமே அந்த பெயின் எல்லாமே காணா போச்சு. அப்போ நான் வந்து எங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, சம்திங் ராங் அப்படின்ட்டு. ஏன்னா யூசி எனக்கு கோயிலுக்கு போகும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா சாமி கூட கும்பிட முடியல. ஆனா அந்த தீர்த்தம் குடிச்ச அப்புறம் ஐம் கிளியர். ஸோ அம்மா சொன்னாங்க, சரி நீ பஹாங்க்கு வா, ஓகே நம்ம போயிட்டு நம்ம தெரிஞ்சவங்க நாங்க வந்து டத்தோ பார்ப்போம், ஸோ டத்தோ வந்து போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஷால்ஸ், one question ஷால்ஸ். So நீங்க கோயில் போகும்போது சாமி கும்பிட முடியாது சொல்றது, you feel very uneasy, is it? Yes. Okay, so when you drank the தீர்த்தம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் like you felt relief la? கொஞ்சம் இல்ல, நல்ல ரிலீஃப் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிட்டேன் நானு. So ரொம்ப ஹெவியா இருந்தவங்க நீங்க லைட் ஆயிட்டீங்க. எஸ். ஏல லைக் ரிலீஃப் ஃபீலிங். Yeah. ஓகே ஓகே. சோ பாங்க போனீங்க, என்னாச்சு? அப்பா வந்து கூட்டு போனாரு டத்தோன்னு ஒருத்தவங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு படம் வந்து டத்தோ படம் வரைஞ்சிருக்கோம். அங்க அவர் உட்காந்துருப்பாரு, நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டாரு. ஆனா அவங்க ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா அவங்க கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுவாங்க. Can I sorry, I don't know this. டத்தோன்னு என்னடா? பங்களிமான்னு சொல்லுவாங்க. There is இன்னும் நீ லத்துக்கோங்க தெரியுமா? லைக் நீ இந்த சைனீஸ் கோயிலெல்லாம் போனீங்கன்னா வாசம் மின்னுக்கு வச்சிருப்பாங்க. கோயில் வீட்டில் கூட மின்னுக்கு வச்சிருப்பாங்களா ரத்தம். ஸோ இட்ஸ் தட்ஸ் ஆல் ஃபார்ம் ஆஃப் டத்தோ. ஓ, டத்தோ அதெல்லாம் வந்து டத்தோ. ஸோ டத்தோ வந்து 5 விதமான டத்தோ இருக்கு. ஸோ அதை தவிர்த்து வேற விதமான ஃபார்ம்ஸ் என்டிட்டி ஆல்சோ சம்டைம்ஸ் தி கால் இட் டத்தோ ஆல்சோ. சரி சொல்லுங்க. அப்புறம் டத்தோ பாத்தீங்க, கேட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போனேன், இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. என்ன சொன்னாங்கன்னா, உங்க கூட வந்து பொந்தியானா இருக்கு, அது ஒரு 6 மாசமா என் கூட இருக்கு. 6 மாசமா அப்படியே பண்ணி அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. இதுவே வேற ஆளுக்கு இருந்திருந்தா 7 நாள் 2 வீக்ஸ் இதுக்குள்ள வந்து அது என்ன நினைக்கிறது அது பண்ணிருக்குமா.
பட் என்கிட்ட வந்து 6 மாசமா ட்ரை பண்ணுதான். எதனாலன்னா நான் பயப்பட மாட்டேன், அதனால ஒண்ணும் பண்ண முடியல. ஓகே, அதனாலதான் அதை கால் பண்ணுது என்ன பயன்படுத்துறதுக்கு. விச் இஸ் நம்ம பயந்தா வீக் ஆயிருவோம். ஓகே. சோ அவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் தங்காய் கொடுத்தாங்க எனக்கு. Wait, Tankai, sorry again. Sorry. தங்காய் தாய்த்து Taito, okay. தலிஸ்மன். இப்ப நான் தாயத்து போட்டுட்டேன்னா, நான் அந்த டே வீட்டுக்கு போய் கூட நான் எங்க ஃபேமிலி கிட்ட அழுந்தேன். நான் என்ன சொன்னேன்னா, அது இன்னும் இங்கதான் இருக்கு அப்படின்னு அழுந்தேன். அது ஏன் தெரியல, என்னுடைய மைண்ட் சொல்லுதுல அது இங்கதான் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அப்பா சொன்னாரு, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் போயிருக்கோம், அதான் இந்த பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நான் வந்து அகெயின் கம்பெனிக்கு போனேன்னா, ஒன் ஃபைன் நைட் எங்களுக்கு வந்து டெஸ்ட் இருந்துச்சு. நானும் என் கூட ஒரு 4 அக்காங்களும் வந்து டெஸ்ட் எழுத போகணும். அது வந்து எப்படின்னா, ஆபீஸ் வந்து தனியா இருக்கும், ஆனா உள்ளுக்கு கம்பெனிக்குள்ளதான், பட் இது வந்து தனியா இருக்கும். ஆபீஸ் 5வது மாடியில இருக்கும். சோ நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 5வது மாடிக்கு ஏறுறோம். அப்ப நாங்க ஏறும் போது எங்க கூட வந்து ஒரு 3 அண்ணனுங்க வந்து ஏறினாங்க. ஓகே, அவங்க வந்து 3rd ஃப்ளோருக்கு போனாங்க. 3rd ஃப்ளோர் போகும்போது நடுவுல வந்து எம்னு ஒரு ஃப்ளோர் இருக்கு தெரியுமா, கிரவுண்டுக்கும் 3rd ஃப்ளோருக்கும். அந்த ஃப்ளோர் வந்து அவங்க தட்டிட்டாங்க, அதனால நாங்க தட்டுனாங்க. நாங்க ஏறுற மணிக்கு நாங்க பாக்குற மணிக்கு அந்த எம் ஃப்ளோர் திறக்கும் போது அந்த எம் ஃப்ளோர் சரியான இருட்டா இருக்கு. என்ன இருக்குன்னே தெரியல உள்ளுக்கு, அந்த மாதிரி அவ்வளவு இருட்டா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லிஃப்ட் சாத்திருச்சு, 3வது ஃப்ளோர் போனுச்சு, அதனால நாங்க வந்து இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து 5வது ஃப்ளோர் போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கணும். அப்ப நான் சொன்னேன், எனக்கு அந்த எம் ஃப்ளோர் போகணும் அப்படின்ட்டு. அந்த அக்கா கிட்டங்க அந்த எம் ஃப்ளோர் போகணும், எஸ் அது இருட்டா இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்கு தெரியல, நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அங்க வந்து சம்திங் அங்க எதுவும் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனாலதான் நான் சொல்றேன். அந்த அக்கா கிட்ட வேண்டாம் ஷாலினி அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் வந்து அவங்க பயப்படுறாங்க. அப்ப நீ திருப்பி உன் பேரை நீ விட மாட்டேன். அவங்க அந்த ஃப்ளோல சொல்லி தான் பழக்கங்க. அதுக்கப்புறம் மாத்த முடியாது, கதை அப்படிதாங்க போகுது. சரி சொல்லு. அந்த அக்கா வேணாம் சொன்னாங்க. நானும் வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, ஆனா எனக்கு என்ன தெரியல, லிஃப்ட்ல ஏறின அப்புறம் நானே ஆட்டோமேட்டிக்கா போய் எம் தட்டிட்டேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் அவங்க வந்து ஏசுறாங்க, ரூம்ல வரப்போது திறக்க போது இருட்டா இருக்கு அப்படின்ட்டு பயப்படுறாங்க அவங்களாம். லிஃப்ட் திறந்துடியே நான் என்னத்த பார்த்தேன்னா, ஒரு வெள்ளை கலர் உருவம் முன்னுக்கு ஓடி வருது தெரியுமா, ஓடி வந்து லிஃப்ட் வெளிச்சத்துல காணா போயிருச்சு. லிஃப்ட் வெளிச்சத்துல காணா போயிருச்சு. அதுவும் அது கத்திட்டு ஓடி. நீ எதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்த, பாத்துட்டு தான் இருந்தியா? நான் பாத்துட்டு இருந்தேன். ஒரு ஆள் ஒண்ணு நோக்கி ஓடி கத்திட்டு வராங்க, நீ என்ன நடக்குது? அது உங்க அந்த அக்காலாம் பாக்கல, நீங்க மட்டும் தான் பாத்தீங்க. தெரிஞ்சிச்சு, நான் பாத்துட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். நான் 10 ஸ்டெப் உள்ளுக்கு வச்சுட்டு வரலாம்னு நினைச்சேன், ஆனா நான் உள்ளுக்கே வைக்காம அது ஓடி முன்னுக்கு வந்துருச்சு. அப்படிதான் நினைச்சேன். பேய் 10 ஸ்டெப் முன்னுக்கு வச்சிருச்சு. ஓகே, சோ அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளோ கொஞ்ச நேரம் அந்த அது நினைச்சது பேய் பண்ணிடுச்சுடா, அவ்வளவுதான். சொல்லுங்க. அப்புறம் சாத்திட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் திறந்துச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர் திறக்கும் போது நடுவுல வந்து என் அக்கா என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு மாதிரி ரிங்கான ஆயிட்டாங்க. விச் இஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்ப நான் கேட்டேன், நான் பாத்துட்டேன்ல எனக்கு தான் தெரியுமே. அப்ப நான் கேட்டேன் என்ன காட்சி அப்படின்ட்டு. இல்ல எனக்கு உடம்பு ரொம்ப இதா இருக்கு, எனக்கு ரொம்ப மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சொன்னேன், அக்கா சாய்பாபா மந்திரத்தை கேளுங்க, நீங்க அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கீங்க, ஒன்னும் இல்ல அப்படின்னு சொன்னேன். நீங்க பார்த்தத வந்து சொல்லவே இல்ல. சொல்லல, நான் சொன்னேன்னா நான் செத்துறேன் அவங்ககிட்ட. துரோகி, அங்க ஒரு பிள்ளை வந்து பயந்துட்டு இருக்கு, நீ பாத்துட்டு பாக்காத மாதிரி உட்கார்ந்து இருக்க. இதுல வந்து சாய்பாபா மந்திரம், நீங்க சாய்பாபா மந்திரம் சொன்ன இல்ல எனக்கு தெரியும், சும்மா நீங்க பயப்படுறதா சொல்றேன். நடுவில் இது ஐயோ நம்ம என்ன பண்றது தெரியல, ஓடி வந்துச்சு, எங்க புந்துச்சுன்னு தெரியல. இனி மினி மைனி மோ நீதான். அப்புறம் அந்த ஷிஃப்ட் முடிஞ்ச எனக்கு கையில வீட்டுக்கு போயிருக்காங்க. சோ தென் மறுநாள் நான் வேலைக்கு வரும்போது அவங்க வேலைக்கு வந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்ட்டு, பட் அவங்க வந்தாங்க. ஓகே, வந்துட்டு கதை சொன்னாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டு வாசல் தாண்டி அவங்க உள்ளுக்கு போக முடியலையா. ஓகே,
அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஐயாவோட போட்டோ இருக்குமா, அதாவது ஐயா பாதுகாப்புக்கு வச்சிருப்பாங்களாம். ஐயா இஸ் த what again? லைக் காவல் தெய்வம். காவல் தெய்வம். ஓகே கோ. அந்த போட்டோ பார்த்துட்டோன்னே அவங்களால வீட்டுக்குள்ள போற முடியல தெரியுமா, அவங்க வாசல்லயே அங்கேயே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ அவங்க அம்மா வெளியே வந்துட்டு ஓங்கி வர விட்டுருக்காங்க. கரெக்டா பண்ணிருக்காங்க. ஓங்கி வர விட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த சொல்லுவாங்க எனக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா தெரிஞ்சிச்சு. எனக்கு சத்தியமா சொல்றேன், அந்த அம்மா வந்து பாத்தடா ஆண்டி உங்க பிள்ளை வெளியே வந்து அழுதுட்டு இருக்கு, ஓங்கி வந்து ஒரு என்னடி பண்ற வீட்டுக்கு முன்னாடி சொல்லிட்டு அரைக்கிட்டு. இல்ல நானே அப்படித்தான் பண்ணிருப்பேன். செம்மையான முடிவு தான். இல்ல நீ அழுவுறதா இருந்தா வீட்டுக்குள்ள வந்து அழுது, ஏன் வாசலுக்குள்ள வந்து அழுதுட்டு இருக்கேன்? இது என்ன பழக்கம் இது? மானத்தையே வாங்குறடி. அது வாசு முன்னாடி அடிச்சு அரை வாங்குவாங்க. ஆமா இப்ப தெரியுதுல. இல்ல வாசு முன்னாடி அழுவ கூடாது, ஆனா அரை மட்டும் வாங்கலாமா? அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. உறங்கலாமா மச்சான் நீ? அந்த காலத்து ஆளுங்க அப்படிதான் உடனே புரிஞ்சுக்குவாங்க சிச்சுவேஷன். நினைச்சு உடனே அரைச்சிருவேன். பார்த்தோன்னே இது ஒரு அடி அடிச்சா சரியாயிரும். அம்மா ஒரு காப்பி. இல்ல அது காஃபின்னு கேட்ட பார்த்தா நீ தான் இல்ல உங்களுக்கு ஓல்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல. கடவுளே சரி சொல்லுங்க. அப்புறம் ஈமான் கிட்ட கூட்டு போயிருக்காங்க. ஓகே ஈமான் என்ன இல்ல இதுல எனக்கு இதுல என்னன்னா முதலேந்து டத்தோ சாய்பாபா ஈமான் உன்ன யார் தான் வராங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா குரூப்பும் வந்துட்டாங்க. எல்லாம் ஜெயிலர் கேமியோ மாதிரி வந்து போறாங்க. அந்த கதை அப்படிதான் இருக்கும். கேளுங்க. ஓகே ஓகே கூட்டு போனாங்களா, அப்பா அவர் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா, ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளை கிட்ட பொந்தையானா இருக்கு, அது தங்காய் போட்டிருக்கு, அது தங்காய் போட்டுதுன்னு தவிர்த்து மத்தபடி அது கூடயேதான் இருக்கு, என்ன அது கிட்ட வர முடியல, இப்ப அது உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப என்ன கதைன்னா, அந்த எம்ஃப்ளோக்கு போனது எல்லாமே வந்து நான் பண்ணதுதான், ஆனா என்ன பண்ண வச்சிருக்கு. நீ பழி பேய்கா என்ன சொல்லிருக்காருன்னா, இது வந்து என்னால எடுக்க முடியாது, ஆனா இது வந்து மேனுவலா நம்ம வந்து போக வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி ஆட்டோமேட்டிக்கா வேற விஷயம் இருக்கா? ஏன்னா ரிச்சுவல் எதுவுமே பண்ணாம ரிச்சுவல் பண்ணாம இருந்தா மேனுவல் கலச்சி அம்மா தான் பண்ணணும். சொல்லுங்க. அப்புறம் இருக்காருன்னா சைவம் சாப்பிட சொல்லிருக்காரு. நிறைய விஷயம் சொல்லிருக்காரு. அந்த சைவம் மட்டும் முக்கியமா பிளாக் கலர்ல வாமிட் எடுக்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு. ஓகே அது மட்டும் வராம பிளாக் கலர்ல வாமிட் எடுக்காம பாத்துக்கங்கன்னு சொல்லிருக்காரு. எடுத்தா சாவு. நீங்க எப்படி பிளாக் கலர் வாமிட் எடுக்காம பாத்துக்க முடியும்? ஏன்னா இவங்க வந்து மேனுவலா தான் செய்யறாங்க. லைக் அவங்க தானே வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒபே பண்றதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அது வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. முத்திருச்சுன்னு அர்த்தம். சோ அந்த அக்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து மனசு கேட்கல. நான் நினைச்சேன், நான் தங்காய் போட்டுக்கேன் கழுதி அவங்ககிட்ட கொடுத்துடலாமா அப்படிலாம். எவ்வளவு பெரிய பாசம். அவங்க ராகவல் வர கழட்டி கொடுத்து வந்துடுறாங்க. ஏன் மேல பூந்துக்கவா கோவம் வந்துருச்சு. நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண, இப்ப வந்து நீ அவங்க கிட்ட போயிட்ட, நீ எதுக்கு வந்து இப்படி பண்ற, லைக் எனக்கு பிடிக்கல அத ஏன் இப்படி பண்ணுது அப்படி சொல்ல. she can't face me this way. விடுங்க நல்லா. நான் வந்து குடுத்துட்டேன் அவங்க கிட்ட அப்படின்னு கேட்கும் போது அம்மா சொன்னாங்க, அது உன் பேர் வச்சு உனக்காக பண்ணது, அது மத்தவங்களுக்கு வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த அக்கா வந்து எனக்கு வாமிட் வந்து வாமிட் எடுத்துட்டு வந்தாங்க. நான் கேட்டேன் எல்லாமே ஓகேவா அப்படின்ட்டு. அப்ப அந்த அக்கா என் மூஞ்சி பார்த்துட்டு எனக்கு பிளாக் கலர்ல வாமிட் வருதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒன்னால வந்தது இல்ல அது அக்கா ஓகேவா, நான் கருப்பு வந்து எடுத்துட்டேன் சொத்தம் ஒழுங்கா இருந்து சொத்தம் ஸ்வீட் லிஃப்ட் தரது சொத்தம். ஒரே ஒரு பட்டன் தான் நமக்கு சொன்னேன், நீ அமுக்கல எனக்கு வந்து அக்கா ஓகேன்னு கேட்டு இருக்கிற இது உனக்கே எங்க வந்து உட்கார வச்சுட்ட பத்தியா. உனக்கு நீ நல்லா பண்றியா இல்லையா, என்னைய வச்சு நீ நல்லா பண்ணிருக்க. ஓகே சோ அவங்க வந்து கருப்புகளை வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரிஞ்சு போச்சு ஐயோ முத்திருச்சு அப்படின்ட்டு.
அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல, அந்த அக்கா வந்து அப்படியே பேசுறத குறைச்சிட்டாங்க தெரியுமா, அப்படியே போயிட்டாங்க. Which is எங்க டீம் விட்டு அந்த அக்கா எங்க போனாங்க? கடலுக்குள்ள போயிட்டாங்க. பேசுறதே குறைச்சிட்டாங்க. சரியா? இல்ல இப்ப நீ என்ன எதிர்பார்க்கிற? ஒரு லிப்ட் திறந்து அவங்கள ரத்த வாந்தி கூட எடுக்கல, கருப்பு கலர் வாந்தி எடுக்க வச்சுட்ட. அவங்க கூட டிஸ்டன்ஸா தான் இருப்பாங்க. ஆமா, இதோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். நண்பன்டா. இப்ப வாயில வந்தது பின்னால அவர் பிடிக்கிட்டு போணுமா? இல்ல, எனக்கு அந்த சொத்தவங்க ஜோக்கு மறக்க முடியல. சரி, சொல்லுங்க. அப்புறம் அவங்க வந்து ஏன் பேசாம போல, which is அந்த இன்னும் அக்காங்களா இருக்காங்களா, எல்லாருக்கிட்டையும் பேசாம அப்படியே போயிட்டாங்க. லைக் 8 கால்ல சாரி, அப்படிதான் கொஞ்சம் அப்பப்ப இப்படி ஆயிரும். ஐயோ பாவம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இப்போ வரைக்கும் நல்லா இருப்பாங்கன்னு நான் ஹோப் பண்றேன். கடல் ராசா நெத்திலி குழம்பு. ஆனா வந்து ஜோக்ஸ் அப்பார்ட், என்ன கதைனா, இங்க பாருங்க, நான் வந்து ஒருத்தவங்களோட லைஃப் வந்து டேஞ்சர் ஸ்டேஜ் கொண்டு போயிருக்கேன். எதனாலனா இந்த விஷயத்துல விளையாண்டுனால. அது எனக்கு டத்தோவே சொன்னாங்க, உனக்கு வந்து ரொம்ப விளையாட்டு இந்த விஷயத்துல அப்படின்ட்டு. ஆனா அது அவங்க முன்னிட்டாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி இப்பயாச்சும் நீ வந்து எங்களை ரியல் லைஃப்ல மீட் பண்ணனா, எலிவேட்டர் பட்டு மட்டும் நீ தட்டாத, லிஃப்ட் பட்டு நீ தட்டவே தட்டாத. நீ தட்டுன நானே மிதிப்பேன். சரி, நீங்க இப்ப இந்த கதை நடந்து எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க? ஒரு 10 வருஷம் இருக்கும். சோ நீங்க அப்புறம் 10 இயர்ஸ் ஆச்சு அவங்கள பார்த்து, வந்து எந்த ஒரு நியூஸும் இல்ல அவங்கள பத்தி? ஆமா, இல்ல. அதுக்கப்புறம் நானும் அந்த வேலையை விட்டு நின்னுட்டேன். நான் வேற வேலை தேடிட்டேன். சோ you didn't try to contact her, லைக் விசாரிக்கிறது அந்த மாதிரி? இடையில ஒரு அக்கா கிட்ட கேட்டு பார்த்தேன். அந்த அக்கா சொன்னாங்க கான்டாக்ட் இல்ல அப்படின்ட்டு. which is உண்மையாவே கான்டாக்ட் இல்ல. தப்பிச்சா போதும்னு ஓடி இருக்காங்க. இன்னொரு கதை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க, என்ன கதை அது? இன்னொருத்தவங்க வந்து நானே பாஸ் ஆனேன். என்னது? நீயே பொசஸ் ஆனீங்க? நானே பொசஸ் ஆனேன். ஓ, என்னமா சொல்ற? நீயே பொசஸனியா? நீ சொல்லு இந்த தடவை யாரு கூட விளையாடுன? மொத பொந்தியால முடிஞ்சிச்சு அதோட வாழ்க்கை. அப்புறம் அந்த அக்கா சோத்தவங்க ஆயிட்டாங்க, கடலுக்குள்ள போயிட்டாங்க. நீ ஒரு ஆளு பேயோட வாழ்க்கையை முடிச்சிட்ட, அக்காவையும் சொத்தம் வாங்கிட்ட. அப்புறம் வேற யாரு? Okay, those who don't understand what is sotong. Basically sotong means squid. கனவா. கனவா தமிழ்ல. தமிழ் கனவா கனவுன்னு. அது அப்படி அது கனவு, இது கனவா. அதனால தான் மொதல் அவங்க ஒரு கருப்பு கலை வாந்தி எடுக்கும் போது இவன் கேட்டான், சோத்தவங்க ஆகிட்டீங்கன்னு. கனவா மாத்திட்டீங்களா? சொல்லுங்க. ஓகே, அது வந்து 2019 இருக்கும். yes, a few years back la. இது எப்படின்னா முத ஸ்டோரி ஆரம்பிச்சது உங்களுக்கு 19 வயசுல, இப்ப நடந்தது வந்து 2019ல. எல்லாம் 19 இருக்கு. எப்படி உங்களுக்கு 9க்கும் சம்பந்தமே லக்கி நம்பர்? ஓ, லக்கி நம்பரா? லக்கி நம்பர் 19. இது புதுசா இருக்கு. ஒண்ணுல இருந்து பார்த்தா அப்படிதான் சொல்லணும் போல. 19ல லக்கி நம்பரா? சொல்லுங்க. கேட்காத ஒரு நம்பரா இருக்கு. பரவாயில்ல, 1-2-3 கேட்டிருக்கேன். 19 லக்கி நம்பரா? சொல்லுங்க. ஓகே, அப்ப என்ன நினைச்சுன்னா, அது வந்து தீபாவளி டைம் பட்டாசு எல்லாம் ஆளுங்க வெடிக்க ஆரம்பிச்சாங்க. ரைட்டா? லைக் எனக்கு வந்து இந்த ஜாப்பிங், அப்புறம் அந்த சன்செட், இன்னும் இந்த கலர்ஃபுல் பட்டாசு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ அப்போ வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க எக்ஸ் ஆயிட்டாங்க. சோ அவங்க என்னோட எக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, பட்டாசு வெடிக்கிறதுக்காக சும்மா ரோட்ல வெடிக்க முடியாதுல்ல, சோ அவங்க வந்து ஒரு பார்க் கூட்டு போனாங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு. ஓகே, அந்த பார்க் வந்து பஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. பட்டாசு வெடிக்க வச்சிருக்காரு. நீ அந்த புள்ள அழகா சொல்லுது. சொல்லுமா, சொல்லு ஷாலினி, நீ சொல்லு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அப்ப அந்த பார்க்கு போகும்போது நான் சொன்னேன், நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னால உள்ளுக்கு வர முடியாது, ஏன்னா இங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன். என்னால ஃபீல் பண்ண முடியும். ஓ, சோ நான் நான் சொன்னேன் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப சொன்னாங்க, இல்ல பரவாயில்ல, எங்க ஆளுங்களா இருக்காங்க பாருங்க, இல்ல என்ன பிரச்சனை, உள்ளுக்கு போனா பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நான் என்ன பண்ணேன், ஓகே சொன்னேன்.
நானும் போன தெரியுமா. ஆக்சுவலி இந்த மாதிரி இடத்துல எனக்கு பட்டாசு வெடிக்க ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா தெரியும். இல்ல அட்டிக்கிற அட்டியில அதெல்லாம் பறந்துகிட்டு போவோம் எல்லாம். பட் கிராஸ்ல அதெல்லாம் ஒன்னா கூடி இருக்குல்ல, சட்டம் கேட்டா ஓடிடுங்க எல்லாம். அதுங்க நாய் கூட்டமாடா சத்தம் கேட்டா ஓடுறது. அப்போ நானு ஓகேலா என்ன பண்றது, அன்பு சொல்லி தாங்க முடியல சொல்லிட்டு நானும் போயிட்டேன். ஓகே, அப்போ வந்து ஒரு கட்டத்துல வந்து நான் கார்டன் வச்சுட்டு இருந்தேன். தென் அவங்க வாட்டர் பாட்டில் கேட்டாங்க, தண்ணி எடுத்து வரல. சோ அவங்க வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வர சொன்னாங்க காடியில இருந்து. நடந்து போனோம். அது வந்து ஒரு சின்ன பாலம் இருக்கும், பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் தெரியுமா. அந்த பிரிட்ஜ் தாண்டி தான் நான் போனேன். சோ அந்த அது போகும்போது ஓகே, நான் வரும்போது அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டு காதெல்லாம் வந்து அடைச்சிருச்சு எனக்கு. கால் இப்படி அடிச்சிச்சு, காது 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 அடிச்சிச்சு, கால் அடிச்சிச்சு. எஸ், எதனாலனா அப்ப யோசிச்சுக்கீங்க அங்க வந்து எவ்வளவு விஷயம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. காது அடைக்கிற அளவுக்குனா, காது அடைக்கிற வரைக்கும் பேய் ஆமா அமுங்கி இருக்கும்ல. சொல்லுங்க. So, அப்ப யார்ல இது உங்க ஆளுதான், உங்க ஆளுதான், உங்க ஆளுதான். ரொம்ப நாள் தான். சரி சொல்லுங்க, காது அடைச்சிக்கிச்சு. அப்புறம் அப்ப வந்து நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியல, போயிடலாம் சொல்லிட்டு நான் அப்ப எங்க அத்தை வீட்டுல தங்கியிருந்தேன். சோ என்ன வந்து அத்தை வீட்டுல டிராப் ஆஃப் பண்ணிட்டாங்க தெரியுமா. ஃபோன் பேசிட்டு இருந்தேன். மணி அநேகமா ஒரு 2 or 3 சம்திங் இருக்கும். நான் தூங்கலான்னு எங்க அத்தை ரூம்ல தூங்குவேன். ஓகே, தூங்கலான்னு அத்தை ரூமுக்கு போறேன். அப்போ அத்தை என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அரை முறை சாப்பிட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்க, இல்லடி இப்பதான் எழுஞ்சி பசிக்குது கிச்சனுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. என்னது கிச்சனுக்கு வாங்கலா? இல்லையே. அப்ப நான் வந்து பயமாச்சு அப்படி சொல்றேன். ஏன்னா அவங்க தூக்கத்துல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா. ஆக்சுவலி தூக்கத்துல முழிச்சு பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்த பரவாயில்ல சொல்லுங்க, நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு தூக்கம் தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நான் மல்லுப்புறேன்ல, தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ வந்து என்ன கூப்பிடலையான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்ல அப்படின்ட்டு. இப்ப தென் அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மணி நேரம் இருந்துச்சுன்னா, அதாவது நான் என்னோட ரூம்ல போன் பேசிட்டு இருக்கும் போது அத்தை கிட்ட நான் வந்து கூப்பிட்டுருக்கேன், அத்தை இந்த மாதிரி எனக்கு பசிக்குது, கிச்சன் இருட்டா இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். உண்மை கதைக்குன்னா நான் இருட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல, அது அத்தைக்கு தெரியும். அப்ப அத்தை சொல்றாங்க, கிச்சன் இங்கதான் இருக்கு, போ சாப்பிடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப திருப்பி இல்ல எனக்கு பயமா இருக்கு, என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கு. அத்தை வந்து நல்ல வேலை சரி போடி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க. தென் நான் வரும்போது அவங்க இப்படி சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே ஏதோ ஒண்ணு ஃபாலோ பண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. தென் நான் வந்து அப்படி தூங்கிட்டு தெரியுமா. அந்த நெக்ஸ்ட் டே நான் எழுந்திருக்கும் போது ஒரு நைட்மேரோட தான் எழுந்தேன். அது வந்து லைக் எப்படி சொல்றது, ஸ்லீப் பேரலிசிஸ் மாதிரி இருந்துச்சு. பட் என்ன கருதுனா டே டைம் நல்லா தெரிஞ்சிச்சு. காலையில 9 மணி ஸ்லீப் பேரலிசிஸ் நடந்தா எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு. 9 இருக்கு, என்னது முதல்ல இருந்து இடிக்குதே. லக்கி நம்பர் கரெக்டா இருக்கு. லக்கி நம்பர் இவ்வளவு லக்கியா இருக்கு. 9 மணி 9ஆம் மாசம் 9ஆம் தேதியாமா. நான் பஹாங் போயிட்டேன், எங்க வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி வர்றதுக்கு ஒரு 5 days ago. எனக்கு ஒரு இருந்துச்சு. அந்த கனவுல வந்து ஒரு பெரிய உருவம் வந்து நின்னுட்டு இருக்கு. கனவுல வந்து காட்டுது நான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு அது சைன் காட்டுது. ஓகே, அப்போ நான் வந்து மறுநாள் எழுதி அம்மா கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு கனவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, ஐ திங்க் சம்திங் இஸ் கமிங் அப்படின்னு சொன்னேன். லைக் ஏதோ ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ எங்க அம்மா ஆக்சுவலி என்ன நம்ப மாட்டாங்க நான் இதெல்லாம் சொன்னா. அவங்க நினைச்சுப்பாங்க அது வந்து ஒரு பேய் பட பக்கத்துல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் ஆக்சுவலி அவங்க நம்பாதனாலதான் பெரிய கதையா நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு காலையில எழுந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு கெஸ்ட் எல்லாத்தையும் வரவேற்று லைக் அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் 4 மணி இருக்கும் ஈவினிங் நான் வந்து தூங்குறதுக்கு போனேன். எனக்கு எப்படி சொல்றது தெரியல, அது கனவா இல்ல அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் படுத்திருக்கேன், ஆனா என் சோல் வந்து வெளியில நின்றுட்டு இருக்கு உடம்பு விட்டு. நான் வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றது தெரியாம. நான் அந்த டைம் வந்து சாமி எல்லாம் கும்பிடுறேன், லைக் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறேன். யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஓகே, கொஞ்ச நேரம் இப்படியே நான் வந்து சுத்தி கடைசியில வந்து என் உடம்புல வந்து நான் லைக் ஐ கேன் ஃபீல் மை பாடி and I'm awake. எனக்கு வந்து நல்லா தெரியுது என்னோட பக்கத்துல வந்து ஒரு 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 விஷயம் வந்து படுத்திருக்கு. அது வந்து என் காதுல வந்து உருமிக்கிட்டு இருக்கு தெரியுமா. உருமிட்டு இருக்கா? அப்படிதான் உருமிட்டு இருக்கு.
எனக்கும் உரிமை இருக்கே. எனக்கு உரிமையிலாம் கருத்து கொஞ்சம் பயமா இருக்கு. ஆஃப்டர் தட் நான் எழுஞ்சிட்டோனியே வேகம் எதுவும் ரொம்ப இருட்டா இருக்கும் தெரியுமா, வேகமா எழுந்து தொடர்ந்து ஓடிட்டேன் வெளியே. ஓகே, வெளியே போயிட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து ஏன் இருந்துச்சு அப்படின்னு ப்ரொசஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எதனாலனா எனக்கு வந்து அது ரியலா இருந்துச்சு, ஆனா அது கனவா எனக்கு தெரியல. ஓகே, நான் என்னோட உடம்பு நானே பாக்குறேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் அது ரொம்ப பெருசா எடுத்துக்கல, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். ரொம்ப யார அவங்கள அஞ்சலி ஏந்திரி அப்படின்னு எழுப்பி விடல. இல்ல நான் எழுதிட்டேன், கருத்து எழுதுதான் ஓடுனேன் வீட்டு விட்டு. ஐ மீன் ரூம் விட்டு. அந்த பிள்ளை வந்து ராகவா லாரன்ஸோட பேய் கதை பேசிட்டு இருக்கு, நீ மணிரத்னம் பேய் கதை பேசிட்டு மணிரத்னம் பேய் கதை அடுத்து இப்படிதான் இருக்கும். அப்ப வந்து நான் உட்காந்து இது யோசிக்க ஆரம்பிச்சேன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். தென் நெக்ஸ்ட் 2வது தீபாவளி வந்துச்சு. ஓகே, அதுக்குள்ளேயே 2வது தீபாவளி வந்துட்டோம். the next day நெக்ஸ்ட் டேவா நெக்ஸ்ட் டே 2வது தீபாவளி. தென் அதே மாதிரி 4 மணிக்கு நான் போய் ஞாபகம் எடுக்க போனேன். எகைன் வந்து உடம்புல இருந்து என்னோட சோல் வெளியாயிட்டு தான் இருந்துச்சு. தெரியல கனவா உண்மையா தெரியல, ஆனா என் சோல் வெளியாகுது, நான் உடம்பு பாக்குறேன். ஆனா இந்த டே நான் என்ன பண்ணேன்னா, நல்லா வீடு சுத்திட்டு இருக்கேன்ல சோலா. சோ நான் என்ன பார்த்தேன்னா, என்னோட ரூமுக்கு வெளியே வந்து ஒரு 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 காய் நிக்கிறாங்க தெரியுமா. ஆனா அவங்க பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்காங்க. விச் இஸ் இட்ஸ் அ மேன், பட் தென் அவங்க எப்படி சொல்றாங்க, பல்கா ஏதோ முஸ்லிம்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. பயங்கரமா கட்டா இருக்காங்க. என் உடம்புல வந்து என்னோட சோல் வந்துருச்சு, நான் எழுந்துட்டேன். இந்த மாதிரி தூக்கத்தை எழுந்துச்சு, நான் எழுந்துட்டேன், நான் ஓடிட்டேன். அப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு தீபாவளி வந்து அமாவாசை டைம் தான் வருது. So the day the first attempt நடந்துச்சுல, அது வந்து ஆக்சுவலி அமாவாசை. Okay. And then the following day also like அமாவாசை அதுக்கப்புறம் நாள் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு ஒரு 3 நாளைக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ நான் அம்மா கிட்ட சொல்லும் போது, எனக்கு எங்கேயாச்சும் கூட்டு போங்க, எனக்கு எப்படியாச்சும் செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லும் போது, அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா இது தீபாவளி டைம், எல்லாமே வந்து செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து யாருக்கிட்டையும் போக முடியாது, இந்த டைம் யார்கிட்ட போய் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஸோ நம்ம கொஞ்சம் ஃபியூ வீக்ஸ் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு அண்ணன் தெரியும். அவங்க வந்து லைக் சாமி அழைப்பாங்களா. ஓகே, அந்த அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன், ஓகே பார்க்க லைக் என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு. தென் அந்த அண்ணன் வந்து ஓகே சொன்னாரு. பட் தென் சேம் வீக் வந்து அந்த அண்ணனோட வீட்ல வந்து இறப்பு வந்துருச்சு. அவங்களோட பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ தடங்கல் ஆயிருச்சு. அகெயின் வந்து அடுத்த மாசம் அமாவாசை வர்றதுக்கு இன்னும் ஐ திங்க் 1 வீக் தான் இருக்கு. அப்போ நான் அம்மா கிட்ட சொன்னேன், அமாவாசை வரப்போது, என்னால அகெயின் அவன் தலை தாங்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். தென் அந்த அண்ணன் வந்து ஓகே ஒரு டேட் கொடுத்துறாரு. ஒரு தேர்ஸ்டே அன்னைக்கு ஓகே வர சொல்லிட்டாரு. என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே, தென் நாங்க போனோம். அங்க வந்து காளியம்மனோட படம் இருக்கும். ஓகே, அது கீழே வந்து உட்காந்துட்டு அவங்களை கூப்பிட சொன்னாரு. நான் அது பண்ணும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, இது ஆக்சுவலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எனக்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் இல்ல இருக்கு. சோ அப்ப என் உடம்பு வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது திரும்ப. நான் ஆடுறேன் உருமுறேன், நானே உருமுறேன். இது நடக்கிற முன்னுக்கு வந்து அந்த உடம்புல அழைச்சிருக்காங்களே அந்த ஐயா சொன்னாரு, துஷ்ட சக்தி உள்ளுக்கு வருது, வெரைட்டி ஐடி அப்படின்ட்டு. சோ அவரோட சிஷ்யனுக்கு வந்து அகெயின் இன்னொரு சாமி வந்துருச்சு. ஓகே, அந்த மாதிரி நடந்துச்சாங்க. என்னால அப்ப வந்து என்னால ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரௌண்டிங்கா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. என்னால என்ன உணவ முடியுதுன்னா, எனக்கு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. தென் நான் வந்து ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஸ்கிரீமிங் திரும்ப. ஆனா எனக்கு தெரியுது நான் கத்துறேன்ட்டு, ஆனா என்னால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. விச் இஸ் என்னால கேட்க முடியுது, பார்க்க முடியுது, மற்றபடி எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, கத்தி எடுத்துட்டு வந்தாங்க. கத்தி எடுத்துட்டு என்னோட உச்சி முடியை தேடுறாங்க தெரியுமா. உச்சி முடி எடுக்கிறாங்க. உச்சமுடி அது என்னடா யான்னு தெரியல. பட் உச்சினா because it the most believe, softest part of your skull. Yes, of your head. Yeah, oh. Uchi is soft. Oh, okay. It's like your crown of your head. There's a chakra, the top chakra la. So அது வந்து உச்சி முடின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு actually தெரியும். உச்சி மண்டனா அந்த part. இது அந்த விஜய் ஏன் உச்சி மண்டையில்னு சொல்லு. That's the part in body, the last, if you are baby, when you're baby, right, the last part to cover the skull. ஏன்னா நீ பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது நீ தொடலாம் மூளைய. Actually the scalp haven't closed yet.
That is the part. That's the uchi lah. Uchi mandala. அதான் சொல்லுவாங்க the softest part of your skull, of your head. Okay. Sorry, I didn't know this. அவங்க வந்து என்னோட முடிய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரியும் இந்த மாதிரி முடி எடுக்கிறாங்கன்னா வந்து பொசஸ் ஆகி அந்த உடம்புல இருந்து வந்து அந்த பேயை வெளியே எடுக்கிறதுக்காக அந்த முடியை வெட்டுவாங்க. மெத்தட் வந்து எனக்கு தெரியும். சோ அவங்க என் முடியை எடுக்கும் போது நான் யோசிக்கிறேன் என்ன நடக்குது, எனக்கு எனக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. சோ நான் சொல்றேன் ஒண்ணும் நடக்காதுன்னு. ஆனா அவங்க முடிய வெட்டுன வேகத்துல என்னோட உடம்புல இருந்து ஒரு எனர்ஜி வெளியே ஆணுச்சு பாருங்க. நான் சத்தியமா சொல்றேன் அந்த டைம் தான் இதெல்லாம் இருக்குன்னு நான் பிலீவே பண்ணேன். என்னோட வாய் வழியா ஒரு பறக்குது தெரியுமா, பறக்குது ஒரு விஷயம். நான் வந்து நீங்க இருங்க நீங்க இந்த ஒரு படம் பாத்தீங்களா, ஆண்ட்ரியா இருப்பாங்க, ஆண்ட்ரியாக்கு பேய் பிடிச்சிரும். அந்த அருண்மணி கடைசி கட்டத்துல எப்படி வெளியா வாங்கி ரைட்டா, இதெல்லாம் இந்த படம் அதுக்கப்புறம் தான் வெளியானுச்சு. ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆனிச்சு, அந்த இது வந்து எப்படி அவங்க யோசிச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஓகே, என்னால வந்து லிட்டரலி அந்த எனர்ஜியை வந்து என்னால தான் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அது பறக்குது. ஓகே, சோ அதுக்கப்புறம் அந்த வெட்டி எடுத்துட்டு அது பாட்டில போயிட்டு அதே டைம்ல புதைக்க சொன்னாங்க. யாரும் எங்க அப்பாவையும் யாரையும் அனுப்பி விட்டாங்க போய் புதைக்க சொல்றதுக்கு. புதைச்ச இடம்லாம் வந்து சொல்லாதீங்க, திரும்பி பக்கம் வந்துருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்துட்டாங்க திரும்ப. இவங்க பண்ணிட்டு வர்ற வரைக்கும் நான் வந்து நானா இல்ல திரும்ப. எனக்கு நான் ஏன் தெரியல, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், என்னால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இத்தனைக்கும் அந்த தீங்க வந்து உடம்புல இருந்து எடுத்துட்டாங்க. ஸ்டில் வந்து உக்ரமா அது வந்து என் உடம்புலயே இருக்கு, அதோட கோவம். Okay. So there's a left over still. Yeah, நான் அந்த ஐயா கேக்குறாரு என்கிட்ட, எங்க அம்மா கிட்ட கேக்குறாரு. அந்த விஷயத்தை நாங்க அரிசி புதைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்கல்ல, அது வந்து இவர்கிட்ட ஸ்டில் கம்யூனிகேட் பண்ணுது, அது கேக்குது. ஏன்னா அது வந்து அவுத்த விட சொல்லுது, அது வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுது. அது கேக்குறாரு, அவன் ரிலீஸ் பண்ண சொல்றாமா, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, இல்ல எங்க அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், நீங்களே பாத்துக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பட் அவர் வந்து எதுக்கு சொன்னாருன்னா, அந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு எம்எல்ஏ அவ்வளவு லவ்வா அது கூட்டு போக, அதுவும் எனக்கு கூட்டு போகதான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப தெரியுது ஏன் நீ சிங்கலா இருக்குன்னு. அதான் பேயில உன்னை லவ் பண்ணுது, காம்படிஷன் கூட இருக்குமா, பேயில லவ் பண்ணுது, அதான் ஹெவி காம்படிஷன். பேய் கூட அதை லவ் பண்ணுது சொல்ற, நம்ம யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு கேவலமா ஏன்டா பேசுற, நான் அந்த டிபார்ட்மெண்ட் போக விரும்பல. சரி, எப்படி நீங்க இத எண்ட் பண்ணீங்க? சோ கடைசில வந்து அவங்க அது தூக்கி போட்டாங்கன்னா நந்தே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நான் ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன் தெரியுமா, அந்த ஸ்டேஜ்ல நானாவே இல்ல. அந்த கட்டத்துல வந்து எனக்கு வந்து சரௌண்டிங்ல எத்தனை விஷயம் கெட்ட விஷயம் இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு தெரியுது. நான் லிட்டரலி எல்லாத்தையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கேன், அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கேன் நானு. இதுவும் இருக்கு அதையும் பிடிங்க இதையும் பிடிங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வந்து இது ஒண்ணு டெய்லி ராத்திரி இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கு, அதையும் பிடிங்க என்னையும் பிடிங்களா, சம்திங் லைக் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நான் பயந்துகிட்டு இருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நாங்க வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன அப்புறம் தி நெக்ஸ்ட் டே அந்த அண்ணன் இருக்காருல்ல, அந்த சாமி அழைச்சாங்கல்ல, அந்த அண்ணன் வந்து வந்தார் வீட்டுக்கு, நார்மலா வந்தாருல, ஒரு கதை சொன்னாரு. என்னன்னா விஜய் சேதுபதியா ஒரு கதை, இந்த பக்கத்து வரடா நீ நல்ல சொன்னாருன்னா, நாளைக்கு வந்து எனக்கு சாமி அழைக்க போறாங்கன்னா திஸ் டேல இந்த ராத்திரி வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வீட்டுக்கு வந்து மணி ஒரு 2 o'clock மிட் நைட் இருக்குமா, அவரு தூங்கிட்டு இருக்காரு, அவர் வீடு ஃபுல்லா வந்து பொன வாட அடிக்குதான். பொன வாடமா, டெட் பாடிஸ் லைக் இவங்க சாமி அழைக்கிறாங்களே, சோ அவங்க வீட்டுல வந்து நிறைய கட்டி இருப்பாங்க, எந்த விஷயமும் உள்ளுக்கு வராத மாதிரி. சோ வந்து எலிஞ்சி வந்து பாக்குற இடத்துலமா எதனால ஏதோ ஒண்ணு வேற ட்ரை பண்ணுதுன்ட்டு அவர் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு அது வந்து அவர் வார்ன் பண்ணுதான், நாளைக்கு இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது வார்ன் பண்ணுதான். அது வார்ன் பண்றதுக்கு தான் வந்திருக்கு, அதாவது அப்பாயின்ட்மென்ட் கேன்சல் பண்ண வந்திருக்கு. எஸ், ஓகே, நான் வந்து நல்ல பயமா ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கேன் அந்த வீட்டுக்கு, அதனால நுழைய முடியாது சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் படுத்திருக்காரு. என்ன சொல்லிட்டாரு, ஃபுல் புக்கிங் பண்ணிட்டாச்சு, கேன்சல் கேன்சலேஷன் பண்ண முடியாது. சாரி गाइस, இந்த ஏபிஎன்பில லேட் கேன்சலேஷன் செக் இன் டைம் 3 மணிக்கு வந்துரு. அதனாலதான் அந்த டே வந்து அது என் உடம்பு எதனால வந்திருக்கோம்னா,
அவர் வந்து என்ன உடம்புல வந்து சாமி ஏத்துறதுக்கு வந்து அவரு சொல்லிருக்காரு. அதனாலதான் வந்து உட்கார வச்சு அம்மாவை கூப்பிட சொல்லிருக்காரு. ஓகே, நான் கூப்பிடும் போது அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க வந்து உடம்புல வந்துட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு அது வந்து இறங்கிருக்கு. அது வந்து தானா வந்து ஒரு ஈகோல வந்து இறங்கிருக்கு. சொல்ல போனா முடியாது, நான் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு வந்து இறங்கிருக்கு. அதனால அது மாட்டிக்கிச்சு. எவ்வளவு தில்லு பத்தியா தலைக்கு தெரியும். அது போயிட்டு அந்த அண்ணன் வச்சிருக்கு, என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. லைக் ஏதோ லாஸ்டா அந்த புதைக்கும் போது கூட அது வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. அது எப்படி செத்துச்சுன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி சொன்னிச்சா? இந்த பேய் தான் நிஜமான. I don't think so. It's a human spirit. So it's a demon or something. I don't think so. Yes. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அது எனக்கு அது ஹியூமன் தான், பட் I don't think so it's a human because பாக்குறது ஹியூமன் மாதிரி இருக்கு. Because it's quite vengeful, right? 7 நாளைக்கு அமாவாசை அன்னைக்கு வெளியாக கூடாது சொன்னாங்க. அமாவாசை 7 நாள்ல வராத, ஒரு நாளே முடிஞ்சிருமே. அதாவது 7 நாளைக்கு 7 மாசத்துக்கு 7 மாசத்துக்கு அமாவாசைக்கு வெளியாக வேண்டாம்னு சொன்னாங்க. 7 மாசத்துக்குனா ஒரு நைட் மட்டும் வெளியாக கூடாது. Full moon, right? 7 yearsல அமாவாசை வந்து not full moon. 7 years கரெக்ட்டா? No moon la. 7 மாசம் 7 years, right? டேய் 7 மாசம் மாசம் வரும்டா. அதான் மாசம் அமாவாசை வருமா? ஆமாடா. Is the moon. Moon. Is the when there's no moon. So every time there's no moon you don't அமாவாசை. அந்த மாதிரி அமாவாசை. 7 timesல. 7 times. ஆகஸ்ட்ல வருமே அந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க? Eclipse. அது eclipse வேற. இது வந்து every month ஒரு தடவை வந்து. ஓகே. இது என்ன சொல்றாங்க? ஆடி ஆகஸ்ட்ல வருமே. Independence Day. Anyways, thank you so much ஷாலினி. ரொம்ப கியூட்டா ரெண்டாவது தடவை வந்து எங்க காலுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம் உங்களை. எஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க ரொம்ப கியூட்டா பேசுனீங்க. So thank you so much. சரிங்க. அவங்க ஜீவன் எவ்வளவுக்கா அன்பா சொன்னாங்க. அது போய் நீ தனியா பேசிக்கிறா அப்புறம். ஓகே, thank you so much. அந்த பிள்ளை நல்ல கசிடுச்சு. சோ தூங்குன ஒரு வார்த்தை சொல்லி மொத்த கதையும் என்னைய மாத்தி விட்டு நான் யோசிக்கவே இல்ல. எனக்கு முதல்ல இருந்து அது கருப்பையா வாந்தி எடுக்கும்போது எனக்கு சொத்தம் தான் முதல்ல யோசிக்கிறேன். இவன் திங்கிறதுலே இருக்கானே. டோட்டல் கதையை வந்து மாத்தி விட்டு. எனிவேஸ் இன்னைக்கு வந்து முதல் தடவை பார்ட் 2 மாதிரி பண்ணிருக்கோம். பார்ட் 2 இது நம்ம பொதுவா சொல்லி தான் லாங்கஸ்ட் பாட்காஸ்ட். ஆனா இது இன்னும் லாங்கஸ்ட். இது ஆக லாங்கஸ்ட். இது பொதுவா 2 மணி நேரம் தாண்டாது. இது 2 மணி நேரம் தாண்டிருச்சு. கரெக்ட். ஆனா நீ வெட்டி கிட்டி எப்படியும் வந்துரும். ஒரு ஆல்மோஸ்ட் 2 hours வரலாம். ஆல்மோஸ்ட் 2 hours. சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கதை இருந்தா நீங்க வந்து கூகுள் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு கதையை சப்மிட் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து உங்க கதையை வந்து கேட்கணும் போல ஆசையா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஓல்டரா இருக்கு. பிகாஸ் ரொம்ப யங்கா இருந்தீங்கன்னா your life experience is not enough for you to tell the story. That's what we believe and we think. But sometimes உங்க கதை கூட சீரியஸா இருக்கலாம். ஆனா உங்க பேரண்ட்ஸ் பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்க கதை சொல்லுங்க. இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸோட கதை சொல்லுங்க. ஆக்சுவலி இன்னொன்னு நிறைய பேர் நீ வந்து கூகுள் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், அது எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அது ஆக்சுவலி வந்து டிஸ்கிரிப்ஷன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கீழே கூகுள் லிங்க் ஒன்று இருக்கு. கூகுள் ஃபார்முக்கு போகும். ஸோ அதெல்லாம் பண்ணு நீங்க டைப் பண்ணலாம். சொன்ன மாதிரி தான் ரொம்ப யங்கா இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் ப்ரொடியூசரே வந்து ரொம்ப ஃபுல் டைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அதில் நீங்கள் பண்ணலாம் அனுப்பலாம். ஆனால் நாங்கள் இப்போ படிக்கிறதுக்கு ப்ரொடியூசரை சூஸ் பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் கோச்சு கூடாது. சூஸ் பண்றது இல்ல. ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 கதை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு பேய் பார்த்தேன் ஆனா அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. இதுல பெஸ்ட் கதை ஃபுல் டைப் வந்து எங்க ப்ரொடியூசர் காட்டினாங்க. பேரு கொடுத்தாச்சு, வயசு கொடுத்தாச்சு, நம்பர் கொடுத்தாச்சு. கதை சொல்ல சொன்னா எனக்கு வந்து டைப் பண்ண மாலாசா இருக்கு, லேசியா இருக்கு, நீங்க கால் பண்ண நான் கதை சொல்றேன். எப்படிங்க நான் எந்த நம்பிக்கையில கால் பண்ணுவாங்க. So anyways, we really appreciate you. Don't forget, if நீங்க வந்து புதுசா இந்த சேனல் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா துப்புங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு பப்ளிக்கா நீங்க கூட துப்பலாம், எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டாங்க எங்களை பப்ளிக்கா துப்பலாமா? எனக்கு ஆய் ஜீவன் ஹாக்பி நீ கேட்கறது அப்படிதான் இருக்கு. பப்ளிக்கா எங்களை கமெண்ட்ஸ்ல துப்பலாம். ஓ அப்படியா? வந்து வர பரவாயில்ல என்ன எச்சி துப்புற அளவுக்கு ஆக்கிட்டியே. இப்ப இதை கேட்டு வர போறோன்னு சும்மாவே எவனும் மூச்சை பார்க்க மாட்டான். இப்ப பார்த்து துப்பிடு வர போயிட்டானா நீ என்ன விட வர
என்ன துப்பி இவன் பண்ணா இல்ல நீ கேட்டு வாங்குறப்ப எனக்கு அப்படிதான் நான் தோணுது. எனக்குலாம் கிளியரா சொல்லணும்டா, இல்ல நானே பண்ணுவேன் அந்த மாதிரி. Okay. Anyways, don't forget to subscribe to the channel. We love you so much. With that being said, my name is Jivan. I'm Davyu Punan. And I'm Krish. We'll see you on the next one. Ciao. Ciao.